Hello everyone, welcome to NEET in 90 days crash course. Number இருக்கிறது டே நம்பர் 83ல. டே நம்பர் 83 நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் டாப்பிக்கோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஒரு லெக்சர்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நல்லபடியாக இந்த லெக்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. 2019லேருந்து மினிமம் சரியா, மினிமம் 2019லேருந்து 2024 வரைக்கும் வந்திருக்கு எல்லா கொஸ்டின் இந்த டாபிக் ரிலேட்டடாக சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரிங்க சார். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இன்னைக்கு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மட்டும்தான். இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். நான் லாஸ்ட் லெக்சரில் சொன்னது அந்த டாபிக் ஒன்று மட்டும் ஞாபகம் இருந்தாலும் சரி, இல்லைன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம் அட்டால். என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னா, எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜியும் டிக்ரீஸ் ஆகும். இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்டென்சிட்டிக்கும் ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோன்னா இன்டென்சிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக, இன்டென்சிட்டி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். புரியுதா இல்லையா? ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும்னா ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்காது, பட் ஆக்சுவலாக இருக்கும். பட் சிபிஎஸ்சி புக்கை பொறுத்த வரைக்கும் இருக்காது. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இன்டென்சிட்டி வந்து நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை பொறுத்து இருக்கும். சரிங்களா? இன்டென்சிட்டி எதை பொறுத்து இருக்கும்? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகமாச்சுன்னா இன்டென்சிட்டி இல்லைன்னா இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகமாகும். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகமாச்சுன்னு சொன்னால் கரண்ட் அதிகமாகும். இது ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இன்டென்சிட்டியை பொறுத்து கரண்ட்டு மாறும், ஃப்ரீக்வன்சியை பொறுத்து எனர்ஜி மாறும். ஃப்ரீக்வன்சிக்கும் இன்டென்சிட்டிக்கு சம்பந்தம் இல்லை. ஓகேவா? அந்த மாதிரி கிராஃப் உங்கள் புக்கில் கிடையாது. ஸோ ஃப்ரீக்வன்சிக்கும் இன்டென்சிட்டிக்கு சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி கரண்ட்டுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கு சம்பந்தம் இல்லை. அதாவது இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. சரியா? ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி தான் அதிகமாகும், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் மாறாது. அப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் மாறலைன்னா கரண்ட் மாறாது. ஓகேவா? அதே மாதிரி கரண்ட் மாறிச்சுன்னா அங்கே ஃப்ரீக்வன்சி ஒன்றும் ஆகாது. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்த ரெண்டே பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா இன்றைக்கி லெக்சர் ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக தான் போக போகுது. ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன, மினிமம்னு எவ்வளோ எனர்ஜி கொடுத்தால் அந்த எலக்ட்ரானை வெளியில் எடுக்க முடியும். எங்கேருந்து வெளியே எடுக்க முடியும்? அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் புல்லேருந்து வெளியே எடுக்க முடியும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் புல்லிருந்தே சரியா, அதனால் வெளியே எடுக்க முடியும். ஓகே? ஸோ இது வெளியே எடுக்கிறதுக்கு 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. இது ரொம்ப ஸ்பீட் ஆயிடுச்சுப்பா, வேர்க்கிறது அதிகமாகிடுச்சு. தெர்மோஅயனிக் எமிஷன். ஸோ தெர்மல் ஹீட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதை அயனாக மாற்றுறோம். ஸோ எலக்ட்ரானை வெளியே எடுத்தால் அது பேர் எமிஷன். ஓகே? ஃபீல்டு வச்சு எடுத்தால் ஃபீல்டு எமிஷன். ஃபோட்டோ கரண்ட்டு செகண்டரி எடுத்தேன்னா செகண்டரினா என்ன, நம்ம ஒன்றில் எனர்ஜி கொடுத்தோம் அதுலேருந்து இன்னொன்று வெளியே வரான், அது பேர் செகண்டரி எமிஷன். அடுத்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன சார், லைட் பார்ட்டிகல் இல்லைன்னா ஃபோட்டான். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஃபர்ஸ்ட், இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாரு 1887ல். 1887ல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப என்னன்னா, ஒரு மெட்டல் ஷீட்டில் வந்து யூவி ரே வந்து படுறப்போ, சரிங்களா, யூவி ரே வந்து மெட்டல் ஷீட்டில் படுறப்போ அந்த சர்க்யூட்டில் கரண்ட் போகுது. பேசிக் கரண்ட் போகுதுன்னா என்ன அர்த்தம் சார், எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. இது கூட சார் அவருக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் எலக்ட்ரான் ஒன்று இருக்குன்னே தெரியாது. கேத்தோட எக்ஸ்பெரிமெண்ட்டே இதுக்கப்புறம் தான் வருது. ஓகேவா? அப்போ எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா அது பேர் கரண்ட் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு அப்போதைக்கு தெரியாது. ஓகே? ஸோ ஹெர்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, 1887ல் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாரு. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன அது வேணால் சொல்லிடுறோம். ஃபோட்டான், லைட் எனர்ஜி உள்ள ஃபோட்டான் பார்ட்டிக்கல் பட்டு ஒரு மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த மெட்டலில் என்ன வந்து படுது, ஃபோட்டான் வந்து படுது. ஸோ ரேடியேஷன். ஸோ இதுதான் ஃபோட்டான். இந்த ஃபோட்டான் பட்டு யார் வெளியே வரா, எலக்ட்ரான் வெளியே வரான். சரியா? ஸோ ஃபோட்டான் பட்டு எலக்ட்ரான் வெளியே வரான். இது பேர் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக். ஃபோட்டோ எலக்ட்ரிக்னா ஒன்றுமே இல்லை, ஃபோட்டான் பார்ட்டிக்கல் பட்டு எலக்ட்ரான்ஸ் வெளியே வராங்க. அதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகேவா? அப்போ நல்லா யோசிச்சு பார்த்தேன்னா, நான் வந்து லைட் மூலியமாக கரண்ட்டை உருவாக்கலாம். இது புது கண்டுபிடிப்பு தானே. லைட்டை வச்சு நான் இன்னும் கொண்டு வரலாம். லைட் அடித்தோன்னா கரண்ட் கிடைக்குது சார். ஸோ புதுசான ஒரு கண்டுபிடிப்பு தான்.
அடுத்து பார்த்தீங்கன்னா லெனார்டும் ஹால்விச் இவங்க 2 பேர் சேர்ந்து 1888ல் நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணா, சரியா, இல்லைன்னா ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் பண்ணா, ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் பண்ணால் எனர்ஜி என்ன ஆகுது, அதே மாதிரி கரண்ட் என்ன ஆகுது. ஸோ ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, நான் கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறான், இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறான். இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஓகேவா, ஏன்னா ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட். ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறா, இல்லை இன்டென்சிட்டி அதிகப்படுத்துகிறப்ப எனர்ஜி என்ன ஆகுது, கரண்ட் என்ன ஆகுது, இந்த ஸ்டடி எல்லாம் பண்ணுறான். எனர்ஜியில் எந்த மாற்றமும் இல்லாமல் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இதான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ரொம்ப சிம்பிள், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். ஆனால் இது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல பாவத்தில் அவங்களுக்கு, சரிங்களா. ஸோ இவங்க எக்ஸ்பிளைன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பண்ணார், ஆனால் 1920ல் பண்ணல. ஐ எம் சாரி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1905ல் எக்ஸ்பிளைன் பண்ணார். 1920ல் தலைவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்கணும், ஆனால் 1920ல் ஒரு சில பிரச்சனைகள்னால நோபல் ப்ரைஸ் யாருக்குமே அந்த வருஷம் கொடுக்கல, சரிங்களா. அப்போ ஆக்சுவலி ஒரு நோபல் ப்ரைஸ் 1921ல் வாங்கினார். ஆனால் ஆக்சுவலாக அந்த நோபல் ப்ரைஸ் எப்போ கொடுத்துருக்க வேண்டியது, 1920ல் கொடுத்துருக்க வேண்டியது. எப்படின்னா 2020ல் டோக்கியோவில் ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்கணும், ஆனால் 2020ல் டோக்கியோவில் ஒலிம்பிக்ஸ் நடக்கலை. அப்போ 2021ல் தான் ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு. அந்த மாதிரி கரெக்டாக 100 வருஷத்துக்கு முன்னாடி அதே நடந்திருக்கு. 1920ல் கொடுத்துருக்க வேண்டியது 1921ல் கொடுக்குறாங்க, ஓகேவா. ஸோ பேசிக்கலி என்ன, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இஸ் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் வெளியே வருது. எப்போ சார் வருது, நீங்கள் சூட்டபிளான ஒரு எனர்ஜி உள்ள ஒரு ஃபோட்டான் அனுப்புகிறப்ப. ஸோ ஃபோட்டான் பட்டு எலக்ட்ரான் வருது, இது பேர் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஓகேவா. இப்போ இன்டென்சிட்டினா என்ன, இன்டென்சிட்டினா பிரைட்னஸ். இன்டென்சிட்டினா என்ன சார், பிரைட்னஸ். நான் அனுப்ப போகிற லைட்டோட பிரைட்னஸை கூட்டி பார்க்க போகிறேன். நான் பிரைட்னஸை கூட்டினா எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் என்ன ஆகுது, கரண்ட் என்ன ஆகுது மெஷர் பண்ண போகிறேன். நான் ஃப்ரீக்வன்சியை மாத்திரம், ஃப்ரீக்வன்சின்னு என்ன, ரெட் கலர் பல்புக்கு பதிலாக நான் க்ரீன் கலர் பல்பு கொண்டு வரேன், க்ரீனுக்கு பதிலாக எல்லோ கலர் பல்ப் யூஸ் பண்ணுறேன், புரியுதா இல்லையா. ஐஆர் யூஸ் பண்ணுறேன், யூவி யூஸ் பண்ணுறேன், எக்ஸ்ரே யூஸ் பண்ணுறேன். அப்போ நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான என்ன பண்ணுறேன், ஃப்ரீக்வன்சியை மாத்திரம் இல்லை எனர்ஜியை மாத்திரம். அப்போ என்ன ஆகுது, இதுதான் சார் ஸ்டடியே, ஓகேவா. இதுக்கு முன்னாடி கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி சரியா சம் ஃபார்முலாலாம் இருக்கும், சரியா. அதில் என்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுச்சுன்னா f² d² வரும். அப்போ நான் ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்துகிறப்ப இன்டென்சிட்டி அதிகமாகும். அப்போ இவங்களும் என்ன எதிர்பார்த்தாங்க, நான் ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தினா என்ன நடக்கணும், கரண்ட்டும் அதிகமாகணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அப்படி ஆகலை. இல்லை இவங்க என்ன நினச்சாங்க, நான் இன்டென்சிட்டியை கூட்டினா எனர்ஜி கூடணும் அப்படியும் எதிர்பார்த்தாங்க, அதுவும் நடக்கலை. ஏன்னா நம்ம எனர்ஜியோட ஃபார்முலா ½ ε0t², ½ b²/u0 இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம். அப்போ இன்டென்சிட்டியை கூட்டினா வேல்யூ மாறணும், எனர்ஜி மாறணும். ஆனால் அது எதுவுமே நடக்கலை, அங்கே தான் ப்ராப்ளமே. ஏன்னா அது எல்லாமே வேவாக அசியூம் பண்ணது. பட் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம இந்த இடத்துல பார்ட்டிக்கல் நேச்சராக பார்க்குறோம். அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கணும்னா என்ன சார் கண்டிஷன், ரொம்ப சிம்பிள். அவங்க நல்லா பாரு, ஒரு ஃபோட்டான் பார்ட்டிக்கல் அனுப்புகிறாங்க. அந்த ஃபோட்டான் பார்ட்டிக்கலோட எனர்ஜி 1 எலக்ட்ரான் வோல்ட். அனுப்பி பார்க்குறாங்க சார், வெளியே எந்த விதமான கரண்ட்டும் வரல, ஓகே சார். இப்போ ஒரே ஒரு ஃபோட்டான் அனுப்புனாங்க, 1 எலக்ட்ரான் வோல்ட்டில் ஒரு ஃபோட்டான் அனுப்புனாங்க. இப்போ என்ன பண்ணுறேன், இன்டென்சிட்டி அதிகப்படுத்துகிறேன். அப்படின்னா என்ன சார், பேசிக்லி அர்த்தம் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகப்படுத்துகிறேன். இப்போ ஒரு ஃபோட்டானுக்கு பதிலாக 2 ஃபோட்டான் அனுப்புகிறாங்க. ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி இந்த 1 எலக்ட்ரான். அப்போ 2 ஃபோட்டான் அனுப்புகிறான். 2 ஃபோட்டான் அனுப்பி பார்க்குறேன், எலக்ட்ரான் எதுவுமே வெளியே வரல, கரண்ட் வரல சர்க்யூட்டில். 3 ஃபோட்டான் அனுப்பி பார்க்குறான், எதுவுமே வரல. 4 ஃபோட்டான் அனுப்புகிறான், எதுவுமே வரல. 5, 6, 7, 8, 1000, 10,000 கோடி, 10 கோடி, 100 கோடி எல்லாத்தையும் அனுப்பி பார்க்குறான். ஆனால் எலக்ட்ரான் வெளியே வரலை. புரியுதா இல்லையா. 1 எலக்ட்ரான் வோல்ட்டோட 1 கோடி ஃபோட்டான் பார்ட்டிகல், 1 எலக்ட்ரான் வோல்ட்டோட 1 கோடி ஃபோட்டான் பார்ட்டிகல், நிறைய ஃபோட்டான் பார்ட்டிகல்ஸாக அனுப்புகிறான். ஆனால் எலக்ட்ரான் வெளியே வரவே இல்லை. அப்போ அவனுக்கு என்ன தெரியுது சார், என்ன தெரியுது, இப்போ நீ யோசிச்சு பாரு. ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி 1 எலக்ட்ரான் வோல்ட். நான் எவ்வளோ ஃபோட்டான் அனுப்பியிருக்கேன்,
1 கோடி ஃபோட்டான் அனுப்பியிருக்கேன். அப்போ டோட்டலாக நான் நிறைய எனர்ஜி கொடுத்துருக்கேனா இல்லையா? 1 கோடி எனர்ஜி கொடுத்து வச்சுருப்பேன். 1 எலக்ட்ரான் வோல்ட் இன்ட்டு 1 கோடின்னு போட்டுக்கோ. அப்போ 1 கோடி எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுக்குறேன். ஆனாலும் எலக்ட்ரான்ஸ் வெளியே வரவே மாட்டேங்குது. புரியுதா இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டென்சிட்டி மாற்றி பார்த்தான். இப்போ இன்டென்சிட்டி வந்து ஃப்ரீக்வன்சி மாற்ற போகிறோம். ஃப்ரீக்வன்சி மாற்றுறப்ப ஃபஸ்ட்டு 1 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தான் சார், எதுவுமே வெளியே வரல. 1.2 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தான், எதுவுமே வரல. 1.5 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தான், கரண்ட் லைட்டாக வருது சார், லைட்டாக கரண்ட் வருது. சரியா? 1.6 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தான், கரண்ட் வருது சார். அப்போ அவனுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை ஃபோட்டான் பார்ட்டிக்கல் அனுப்புகிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ எனர்ஜியில் அனுப்புகிறோம் அதை பொறுத்து தான் என்ன ஆக போகுது, எலக்ட்ரான் வெளியே வரப்போகுதா இல்லையான்னு வரப்போகுது. அப்போ இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டலில் பண்ணி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஜிங்க் வச்சுருக்கான்னு அசியூம் பண்ணிக்கோ, இல்லை சோடியம் வச்சுருக்கான். சோடியமில் நான் 1.6 எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்குறேன், எலக்ட்ரான் வெளியே வரும். அப்போ இவங்க ஃபஸ்ட் என்ன யோசிச்சு பாரு, இவங்களுக்கு அப்போதைக்கு ஒன்றுமே தெரியாது, ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன தெரியாது, சிபிஎஸ்சி புக்கு கிடையாது, அச்சிவர்மா புக்கு கிடையாது படிக்கிறதுக்கு. அப்போ இவங்க வேறு ஏதாச்சும் பண்ணி பார்ப்போம். அப்போ இவங்க என்ன அசியூம் பண்ணாங்கன்னா 1.6ல் ஏதோ ஒரு சக்தி இருக்கும் போல். அப்போ என்ன பண்ணுறான், வேற ஒரு பிளேட்டு சோடியம் கொஞ்சம் மெக்னீஷியம் கொண்டு வந்து பார்க்குறான். மெக்னீஷியம்க்கு அதே 1.6 கொடுத்தா வரல. என்ன விஷயம், அங்கே 1.6 கொடுத்தா வருது, இங்கே 1.6 கொடுத்தா வரல. அப்போ மெக்னீஷியம்க்கு பார்த்தீங்கன்னா திரும்பி இந்த வேல்யூ கூட்டிக்கிட்டே வரான். ஒரு 2.3 கொடுக்குறேன், நான் சும்மா ஒரு பேஜுக்கு ஒரு நம்பர் போட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? 2.3 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தோன்னே வெளியே வந்துருச்சு. இது என்னடா புது குழப்பமால இருக்குது. ஓகே, அப்போ ஒருவேளை 2.3 வச்சா தான் வருது. அப்போ இந்த 2.3 வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வச்சு பார்க்குறான், அப்பயும் வெளியே வருது. அப்போ 2.3 தான் கரெக்ட். இப்போ வேற ஒரு எலிமெண்ட் எடுத்து பார்க்குறான், அந்த எலிமெண்ட்டில் அந்த மெட்டல் பிளேட்டில் நீங்கள் 2.3 கொடுத்தாலும் வரல. அப்போ இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு மெட்டல் பிளேட்டுக்குமே ஒரு வேல்யூ இருக்குது சார், நான் மினிமம் அந்த வேல்யூ கொடுக்கணும். ஒரு மெட்டல் பிளேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வேல்யூ இருக்குது. சோடியம்க்கு ஒரு வேல்யூ, மெக்னீஷியம்க்கு ஒரு வேல்யூ, பொட்டாசியம்க்கு ஒரு வேல்யூ, ரூபியம்க்கு ஒரு வேல்யூ, எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. நீங்கள் அந்த வேல்யூ கொடுத்தா தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணுறாங்க. அப்போ நான் கொடுக்குற எனர்ஜி எவ்வளோ இருக்கணும், நான் கொடுக்குற எனர்ஜி 1 இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லைன்னா இதை விட அதிகமாக இருக்கணும். புரியுதா இல்லையா? அப்போ நான் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும், எலக்ட்ரான்ஸை அந்த மெட்டல்லேருந்து வெளியே எடுக்கணும். இந்த மெட்டல்லேருந்து 1.6 எலக்ட்ரான் வோல்ட்னா நான் மினிமம் 1.6 இல்லை 1.6ஐ விட அதிகமான எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் இந்த மெட்டல் எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணலாம். ஸோ அப்போ நான் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும், நான் ஃபோட்டானோட எனர்ஜி 1.6ஐ விட அதிகமாக வைக்கணும். சொல்கிறது புரியுதா இல்லையா? ஸோ இது பேர் தான் ஒர்க் ஃபங்க்ஷன். ரெக்கார்ட் ஆகுது, நான் பாட்டுக்கு இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஆகுது. இப்போ யோசிச்சு பாரு, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை, இது ஒரு எனர்ஜி தான், ஆமாவா இல்லையா? அப்போ இதை நான் என்னென்னு எழுதிக்கிறேன்னா h0, இதோட ஃப்ரீக்வன்சி. நான் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும் சார், நான் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி அதோட த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியோட ஈக்குவலாகவோ அதிகமாகவும் இருக்கணும். இந்த ஃப்ரீக்வன்சியோட பேர் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. அப்போ நான் ஒன்று எனர்ஜியில் பேசினா ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமான எனர்ஜி கொடுத்தா எலக்ட்ரான்ஸ் வெளியே வருவான். ஃப்ரீக்வன்சியில் பேசினா த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியோட அதிகமான ஃப்ரீக்வன்சி கொடுக்கணும். இதே ஃபார்முலாவை நான் இப்படி எழுதலாமா, இப்போ இதை கிராஸானு எழுதுனா லாம்டா ஷுட் பி லெஸ், இல்லைன்னா இப்படி எழுதுவோம், ஒரு ஸ்டெப் எழுதுவோம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன், லாம்டா ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லாம்டா. அதாவது இதுதான் என்னது, த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த். நல்லா பாரு, எனர்ஜி அந்த ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமான எனர்ஜி கொடுக்கணும், ஃப்ரீக்வன்சி அந்த த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சியோட அதிகமான ஃப்ரீக்வன்சி கொடுக்கணும். ஆனால் வேவ்லென்த் எப்படி இருக்கணும், நான் கொடுக்குற வேவ்லென்த் அந்த த்ரெஷ்ஹோல்ட் வேவ்லென்த்தை விட கம்மியாக இருக்கணும். புரியுதா இல்லையா? கம்மியாக இருக்கணும். இல்லைன்னா இது எப்படி எழுதலாமா, புரியுதா? ஸோ நான் கொடுக்குறது எப்படி இருக்கணும், த்ரெஷ்ஹோல்டை விட கம்மி, வேவ்லென்த் கம்மியாக கொடுத்தா எனர்ஜி அதிகமாக போகும். சொல்கிற லாஜிக் புரியுதா? ஸோ இதுதான் பேசிக்கலி கண்டிஷன் ஃபார் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் எனக்கு என்ன சார் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது, நான் எத்தனை ஃபோட்டான்ஸ் அனுப்புகிறேங்கிறது முக்கியம் கிடையாது, நான் அனுப்புகிற ஃபோட்டான் பார்ட்டிகளோட எனர்ஜி
ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ எனக்கு என்ன தெரியுது? எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி டசன்ட் டிபெண்ட் ஆன் இன்டென்சிட்டி. புரியுதா இல்லையா? இன்டென்சிட்டியை பொறுத்து எனர்ஜி இருக்காது. புரியுதா? நான் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ தூரம் அதிகப்படுத்துகிறேனோ எனர்ஜி அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாகும், வெளியில நிறைய எனர்ஜி வரும். நான் இன்டென்சிட்டி ஒரு எலக்ட்ரானுக்கு பதிலாக 2 எலக்ட்ரான் அனுப்புகிறேன், 2 பதிலாக 3 அனுப்புகிறேன், ஒன்றுமே நடக்காது. புரியுதா? அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. யோசிச்சு பாரு, நீங்கள் என்ன சார் 1.6 கொடுத்தா வெளியே அனுப்புவாங்கல்ல, 1.6 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தா வெளியே அனுப்பிடுவாங்க. கரெக்டாக இல்லையா? என்கிட்ட 1.6 எலக்ட்ரான் வோல்ட் இல்லை, என்கிட்ட 2 ஃபோட்டான் இருக்குது. 2 ஃபோட்டானோட எனர்ஜி எவ்வளோ? 1 எலக்ட்ரான் 1 எலக்ட்ரான். இவங்க 2 பேரையும் நான் அனுப்புகிறேன் சார், 2 பேர் சேர்ந்த 2 எலக்ட்ரான் வோல்ட் வருது இல்லை, அப்போ வெளியே வரணுமான்னு கேட்டால் வராது. சொல்கிறது புரியுதா இல்லையா? சொல்கிறது புரியுதா? ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அவங்க என்ன சொல்கிறாங்க, நீட் எக்ஸாமோட கட் ஆஃப் 600 மார்க். 600 மார்க்குக்கு மேலே நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னால் இந்த சீட் உங்களுக்கு. யார்கிட்ட 600 மார்க் இருக்கோ வந்து சீட் வாங்கிட்டு போ. நீ என்ன சொல்கிற? சார் நானும் என் ஃப்ரெண்டு ஆளுக்கு 350 வச்சுருக்கோம், 2 பேர் சேர்ந்து மொத்தம் 700 மார்க் வருதுல்ல, 700 மார்க் கொடுத்தா எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்க வேண்டியதானே? கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க முடியாது. அதே தான் இங்கேயும் நடக்குது. அப்போது நான் கொடுக்குற எனர்ஜி, நான் எத்தனை ஃபோட்டான்ஸ் அனுப்புறேங்கிறது முக்கியம் இல்லை. நான் அனுப்புகிற ஃபோட்டானோட எனர்ஜி, ஒரே ஒரு ஃபோட்டான் அனுப்புனேன்னு சொன்னால் கூட அந்த அனுப்புகிற ஃபோட்டானோட எனர்ஜி இந்த ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமாக இருக்கணும். சொல்கிறது புரியுதா இல்லையா? ரீப்ரொடக்ஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இங்கனுக்குள்ளே இருக்கிற எக்கு, அந்த எக்குக்கு வந்து அட்லீஸ்ட் இவ்வளோ எனர்ஜி உள்ள ஒரு ஸ்பெர்ம் வந்தால் தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் ஃபர்டிலைஸ் ஆவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சார் நான் 4 ஸ்பெர்ம் சேர்த்து அந்த எனர்ஜியில் அனுப்பி விட்றேன், 4 பேர் சேர்ந்து அந்த எனர்ஜி கொடுக்குறாங்கன்னு கேட்டால் உள்ளே போகாது. அவ்வளோதான் டீஸ். புரியுதா இல்லையா? என்ன டிஃபிகல்ட்டி? அப்போது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டான் 1 எலக்ட்ரானோட தான் இன்ட்ராக்ட் பண்ணுவான். சார் ஒரு 4 ஃபோட்டானை சேர்த்து ஒரே எலக்ட்ரானில் இன்ட்ராக்ட் பண்ண விட்டுறலாமா? முடியாது. சார் ஒரு ஃபோட்டான் போய் 4 எலக்ட்ரானோட இன்ட்ராக்ட் பண்ணலாமா? முடியாது. அதாவது எப்படின்னா, 4 பேர் சேர்ந்து ஒரு சீட்டுக்கும் போகக்கூடாது, ஒருத்தவங்க போய் 4 சீட்டில் உட்காரலாமா? உட்காரக்கூடாது. புரியுதா இல்லையா? இது வந்து உன்னோட ஒரு ஸ்டூடெண்ட், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், இதே சீட்டு. புரியுதா? இப்போ 4 பேர் 4 ஃபோட்டான் சேர்ந்து ஒரே ஒரு சீட்டு, 4 பேர் சேர்ந்து சார் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் சார், 4 பேர் சேர்ந்து, இல்லை 5 பேர் சேர்ந்து. ஏன் 5 பேர் கொண்டு வந்து இந்த பாண்டவர் கதை இருக்கும் பார்த்தியா, 5 பேருக்கு ஒரு மனைவி மாதிரி, அதெல்லாம் இங்கே வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அப்போ 5 பேர் சேர்ந்து 5 பசங்க இருக்கும், ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா, நாங்கள் 5 பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், முடியாது சார், இந்த இடத்துல அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு ஃபோட்டான் போய் தான் ஒரு எலக்ட்ரானில் கொலைட் பண்ணி வெளியே எடுக்கணும். ஸோ ஒரு ஃபோட்டான் பட்டு ஒரு எலக்ட்ரான் வெளியே வரும். 4 ஃபோட்டான் பட்டு ஒரே ஒரு எலக்ட்ரான் கிடையாது. சரியா? 4 ஃபோட்டான் போய் ஒரே எலக்ட்ரானில் பட்டு அந்த ஒரு எலக்ட்ரான் கிடையாது. ஸோ 4 பேர் சேர்ந்து ஒரே ஒரு நீட் சீட்டு வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஓகேவா? இல்லைனா ஒருத்தவன் போயிட்டு அவன்கிட்ட நிறைய மார்க் இருக்குது சார், நிறைய மார்க் வாங்கிட்டான், 150 மார்க் எடுத்தால் போதும். அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அவன் 700 மார்க் வாங்கிட்டான். அப்போ 150 எடுத்தால் போதும், அந்த பையன்ட்டு 700 மார்க் இருக்குது, அதுக்காக அவன் 4 சீட்டில் போய் உட்காரலாமா? இவன் என்ன சொல்கிறான், சரி என்கிட்ட 700 இருக்குது, இவங்க எவ்வளோ கேட்குறாங்க, 150 தானே கேட்குறான், நான் 4 பேருக்கு 150 150 150 150 4 சீட்டுமே வாங்கி போட்டுடலாமா? போட முடியாது. நான் சொல்கிற லாஜிக் புரியுதா? புரியுதா? இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, படத்துக்கு டிக்கெட்டு, சரியா? டிக்கெட்டோட ரேட் 1000 ரூபா, ஓன்ட்ட 1000 ரூபா கிடையாது, அதுக்கு 5 பேர் சேர்ந்து ஆளுக்கு 200 200 200 200 ரூபா போட்டு, சார் 5 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரே சீட்டில் போய் படம் பார்க்குறோன்னு சொன்னால் விடுவாங்களா? விட மாட்டாங்க. புரியுதா? சார் நான் ரொம்ப பணக்காரன், நான் 10,000 ரூபா வச்சுருக்கேன், ஒரே ஒரு சீட்டு அவைலபிளோ 1000 ரூபா, நான் 10 சீட்டு வாங்கி படம் பார்ப்பேன், அதுவும் அலௌடு கிடையாது. ஸோ எப்பயுமே ஒரு ஃபோட்டான் ஒரு எலக்ட்ரான் இன்ட்ராக்ஷன், மெனி டு ஒன்னும் கிடையாது, 1 to மெனியும் கிடையாது. ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்க, செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸில் அந்த ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருக்கியா? மெனி டு ஒன் ஃபங்க்ஷன், 1 to மெனி ஃபங்க்ஷன், ஆன் டூ ஃபங்க்ஷன், அதெல்லாம் இங்கே கிடையாது. சப்ஜெக்டிவ், பைஜெக்டிவ், இன்ஜெக்டிவ், அதெல்லாம் ஒன்றுமே இங்கே இல்லை. ஸோ 1 to 1. ஓகேவா? இப்போ லா ஆஃப் இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி, என்னென்ன ப்ராப்பர்ட்டி? ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ். ஏன் சார் இந்த வந்து வேவ்லேருந்து நம்ம வந்து திரும்பி இது பார்ட்டிக்கல் நேச்சருக்கு வர வச்சதுக்கு ஏன் சார் இந்த யோசனை வந்துச்சு? ஏன் அப்படின்னா, சப்போஸ் நான் வேவ்னு சொல்கிறேன்னா, வேவ் வந்து ஒரு கண்டினியூஸாக எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். வேவ் என்னது? ஒரு கண்டினியூஸ் எனர்ஜி. அப்போ வேவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள்.
லெட் மீ சே இந்த மூடி இருக்குது பற்றி, இந்த மூடியில் தண்ணி ஃபில் ஆகணும். தண்ணி ஃபில் ஆயிடுச்சுன்னா, அதாவது சஃபிஷியன்ட் எனர்ஜி வந்துருச்சுன்னா, இந்த கதை மாதிரி இருக்கும் தெரியுமா, இதுக்குள்ளே நான் கல் போட அந்த தண்ணி மேலே வரும் பற்றி, அப்போ அந்த காக்கா தண்ணி குடிச்சிட்டு போயிடும். அதே மாதிரி யோசிச்சு பாரு, இவன் என்ன சொல்கிறான், எலக்ட்ரான் கீழே கிடக்குறான், நான் இந்த எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கொடுக்கணும், நான் எனர்ஜி கொடுக்க எலக்ட்ரான் என்ன ஆகுவான், மேலே வருவான். அப்போ இவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இதான் வந்து பேசிக்கலி பார்த்தோன்னா ஒரு லைட் பார்ட்டிக்கல் லைட் வேவாக அசியூம் பண்ணிக்கும். அப்போ லைட் வேவாக அசியூம் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, லேசாக பாரு இப்படி எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறமேலே அந்த எனர்ஜி வச்சுக்கிட்டு டோட்டல் ஃபில் ஆகுமா ஆகாது. உனக்கு 1.6 எலக்ட்ரான் வோல்ட் வேணும், நான் வேவ் அனுப்பிக்கிட்டே இருக்கேன், அப்போ வேவ் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்குமா இருக்காதா? அப்போ சப்போஸ் நான் இதை வேவ்னு கன்சிடர் பண்ணால் அந்த ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஒரு வேவ் பார்ட்டிகளோட எனர்ஜி ரொம்ப கம்மி, அப்போ நான் எனர்ஜி கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போது அந்த எலக்ட்ரான் வெளியே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நாட்கள் வருஷங்கள் கூட ஆயிருக்கணும், ஏன்னா வேவோட எனர்ஜி ரொம்ப கம்மி. சரிங்களா? அப்போ நீங்கள் சின்ன ஒரு டெஸ்ட் டியூப்லேருந்து நீங்கள் அப்படியே ஒரு சொட்டாக தண்ணி வச்சுக்கிட்டு, சரிங்களா, ஒரு சொட்டாக தண்ணி வச்சு டேங்கரை ஃபில் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் சாத்தியமா? சாத்தியம்தான் சார், ஆனால் ரொம்ப டைம் ஆகும். ஆமாவா இல்லையா? ஆனால் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறப்ப என்ன தெரியும் சார், இது ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ். அப்படின்னா லைட் அங்கே வேவ் மாதிரி கொஞ்சமாக போய் தண்ணியை சேர்க்கல. அங்கே என்ன நடந்திருக்குன்னா, நிறைய எனர்ஜி வச்சுருக்க ஒரு குவாண்டா, ஒரு ஃபோட்டான் பார்ட்டிக்கல், அது ஒரு பார்ட்டிக்கல், அதுகிட்ட நிறைய எனர்ஜி இருக்குது. வேவ்னு சொன்னால் கொஞ்சம் எனர்ஜியாக கொண்டு வரும், பார்ட்டிக்கல்னால் நிறைய எனர்ஜி வச்சுருக்கு சார். அது அந்த ஒரு பார்ட்டிக்கல் போய் ஒரு எலக்ட்ரானில் போய் மோதுது. ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்கோயேன், சரி ரொம்ப சிம்பிள். ஒரு பூக்கு வந்து நீங்கள் தண்ணி கொடுக்கணும், பூக்கு என்ன பண்ணணும், தண்ணி கொடுக்கணும். அப்போ பூக்கு தண்ணி கொடுக்குறது 2 வழி. ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ப்ரிங்க்லர்ஸ் ஆன் பண்ணலாம். ஸ்ப்ரிங்க்லர்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அப்படியே தண்ணி வந்து அப்படியே கொஞ்சமாக ஒரு செடிக்கு தண்ணி, எல்லா செடிக்கும் அதை தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குமா அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ், அப்போ தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த செடிக்கு தேவையான தண்ணி மேபி 1 நாளோ 2 நாளோ 3 நாளைக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு தேவையான தண்ணி கிடச்சிருக்கும். இல்லைன்னா நான் சிம்பிளாக என்ன பண்ணலாம், அந்த செடிக்கு மட்டும் நான் தண்ணி கொடுக்கணுமா, ஒரு மக்கு ஃபுல்லாக தண்ணியை மோந்து போய் ஊற்றி விட்டு, அப்போ இந்த மக்கு ஃபுல்லாக தண்ணி ஒரு பார்ட்டிக்கல் மாதிரியா, அந்த ஸ்ப்ரிங்க்லரில் போகிறது வேவ். புரியுதா? இப்போ இதான் ஸ்ப்ரிங்க்லர்னு சொன்னால் இதுலேருந்து தண்ணி எப்படி போகுது, ஒரே ஒரு செடிக்கு மட்டும்தான் தண்ணி போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவனுக்கு தேவையான தண்ணி நான் கொடுக்கணும், சரியா, இந்த இடத்துல இவனுக்கு தேவையான தண்ணி நான் கொடுக்கணும், நான் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பாரு, நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன், ஆனாலும் போதுமான அளவுக்கு தண்ணி போய் சேரல. இங்கே டிவி ஈரமாக்கி விட்டு வெரி குட் அப்படின்னு. இதே நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு இவனுக்கு தண்ணி வேணுமா இங்கே கொண்டு போயிட்டு இப்படி மொத்த தண்ணி இவன் மேலே ஊற்றி விட்டுறேன். அப்போ இவனுக்கு தேவையான தண்ணி கிடச்சிரும். அப்போ நல்லா பார்த்தேன்னா வேவ்னு பார்க்குறப்ப அப்படியே வேவ் எல்லா பக்கத்தையும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கிட்டே போகும். பார்ட்டிகல்னு சொன்னால் அது சிம்பிளாக சொன்னால் ஒரு பலூன் மாதிரி வச்சுருக்க, பலூனுக்குள்ளே தண்ணி வச்சுருக்கேன், அந்த செடி மேலே அந்த பலூன் உடச்சி விட்டுரு, தண்ணி டப்புன்னு கொட்டிடும். புரியுதா இல்லையா? அப்போ இது ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராடக்ட்னா உடனே கிடைக்குது சார், அப்படின்னா என்ன அர்த்தம், இது வேவ் கிடையாது, பார்ட்டிக்கல். இதுதான் ரொம்ப ஃபேமஸாக இது பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்ல வச்சுச்சு. எஃபிஷியன்சி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எவ்வளோ இருக்கும்? எஃபிஷியன்சினா என்ன சார், நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோம், எவ்வளோ அவுட்புட் வருது. எஃபிஷியன்சி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? எவ்வளோ கம்மினா 0.01% வந்தாலே, அதாவதுன்னா ஒரு 1000 ஃபோட்டான் பார்ட்டிக்கலை அனுப்புனா அதில் ஒரு எலக்ட்ரான் தான் வெளியே வருது. ஆனால் இது உனக்கு தேவையில்லை, நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன் சார் 1000 ஃபோட்டான் பார்ட்டிகளுக்குமே போதுமான அளவுக்கு எனர்ஜி இருந்தாலும் ஒரே ஒரு எலக்ட்ரான் கூட மட்டும்தான் வெளியே வருமா அப்படின்னா ப்ராக்டிக்கலி எஸ். நான் 1000 ஃபோட்டான் பார்ட்டிகள் அனுப்புகிறேன், எல்லாரோட எனர்ஜி 2 எலக்ட்ரான் வோல்ட், அவன் கேட்குறது எவ்வளோ 1.6 எலக்ட்ரான் வோல்ட். ஆனால் நான் எவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியில் அனுப்புகிறேன், 2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியில் அனுப்புகிறேன். அப்போ 2 எலக்ட்ரான் வோல்ட் நான் எவ்வளோ ஃபோட்டான் அனுப்பியிருக்கேன், 1000 ஃபோட்டான் அனுப்பியிருக்கேன். நான் 1000 ஃபோட்டான் அனுப்புனா இந்த 1000 ஃபோட்டான் போய் 1000 எலக்ட்ரானோட கொலைட் ஆகணும். அப்போ 1000 எலக்ட்ரான் வெளியே வரணும். ஆனால் வெளியில் வந்தது எத்தனை எலக்ட்ரான், ஒரே ஒரு எலக்ட்ரான். ஏன் சார் அப்படின்னா இது வந்து நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். ஓகேவா? என்ன அப்படின்னா பாதி எலக்ட்ரான் பாதி ஃபோட்டான் பார்ட்டிகல் எங்கேயோ போய் மோதி எனர்ஜியை லூஸ் பண்ணிடுவான். புரியுதா இல்லையா? பாதி ஃபோட்டான் பார்ட்டிகல் போய் எலக்ட்ரானில் மோதாமல் சும்மா ஆட்டம்குள்ளே போய் மோதிடுவான். சொல்ல லாஜிக் புரியுதா? ஏன்னா ஆட்டமோட சைஸ் பெருசு, எலக்ட்ரான் குட்டி உண்டு. அப்போ அவ்வளோ பெரிய ஆட்டமில் அவன் எங்கேயாச்சும் போய் மோதலாம், மோதி எனர்ஜியை லூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு சில டைம் என்ன ஆகும், இவன் ஒரே ஒரு எலக்ட்ரான்கிட்ட போய் மோதாமல் ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம் சொல்கிறேன்.
2 3 எலக்ட்ரான் இருக்குது. இவன் போய் கரெக்டாக ஹெட் ஆன் கொலிஷன் பண்ணி என்ன பண்ணியிருக்கணும், இந்த ஃபோட்டான் எல்லா எனர்ஜியுமே எலக்ட்ரான்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். இவன் ஹெட் ஆன் கொலிஷன் பண்ணாமல் லேசாக உரசிட்டு பாதி எனர்ஜி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான், மீதி எனர்ஜிக்கு எங்கேயோ. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு சரிங்களா, ரீப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் போகும். ஆனால் எத்தனை ஸ்பெர்ம் சார் போய் ஃபியூஸ் ஆகும், ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான் போய் ஃபியூஸ் ஆகும். கரெக்டாக இல்லையா? ஏன் சார் மற்ற ஸ்பெர்ம்லாம் இன்கேப்பபிள்னு கேட்டால் இல்லை, ஒரு சில ஸ்பெர்ம் வந்து அவங்களோட திசை மாறி போயிடுவாங்க. கரெக்டாக இல்லையா? ஒரு சில இது வந்து அப்சர்வ் ஆயிரும், ஒரு சில எனர்ஜி இல்லாமல் செத்து போயிடும், அதெல்லாமே நடக்கும். கரெக்டாக இல்லையா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நடக்கும். பட் நம்மளுக்கு இது தேவையில்லை. நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு ஃபோட்டான் பட்டு ஒரு எலக்ட்ரான் வெளியே வருது. ஸோ எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், இது 1-to-1 இன்ட்ராக்ஷன். இது ரொம்ப முக்கியம். ஒரு ஃபோட்டான் போய் ஒரு எலக்ட்ரான்ட்டு தான் மோதும். ஒரு ஃபோட்டான்ட்டு நிறைய எனர்ஜி இருக்குது, அதுக்காக நான் 4-5 எலக்ட்ரான் கூட மோதுறேன்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. ஒரு ஃபோட்டான்ஸ் எனர்ஜி கம்மியாக இருக்கு, அப்போ 4-5 ஃபோட்டான் சேர்ந்து போய் ஒரு எலக்ட்ரான்ட்டு மோதலாமா? வாய்ப்பு கிடையாது. ஒரு ஃபோட்டான் அவன்கிட்ட இருக்கிற எனர்ஜி எலக்ட்ரானுக்கு தேவையான எனர்ஜி எடுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அவன் அந்த எலக்ட்ரானில் போய் நாக் அவுட் பண்ணி அந்த எலக்ட்ரான் வெளியே வந்துடுவான். இது ஞாபகம். அப்போ எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் வந்து ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமாக இருக்கணும். கைனெட்டிக் எனர்ஜி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல ஈக்குவேஷன் வந்துருச்சு சார் சரிங்களா, ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். நல்லா பாரு, ஒரு எலிமெண்ட் எடுத்திருக்கீங்கன்னா அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ? 5. இவ்வளோ எனர்ஜி அவன்கிட்ட தேவை. நான் என்ன பண்ணுறேன், நான் ஏதோ ஒரு எனர்ஜியை கொடுக்குறேன். ஓகேவா, நான் இவ்வளோ எனர்ஜி கொடுக்குறேன். அப்போ யோசிச்சு பாரு, அவனுக்கு தேவையானது 1.6, நான் எவ்வளோ கொடுத்துட்டேன்? 2. அதே மாதிரி நீ யோசிக்கலாம், சார் 2 இருக்குன்னா இந்த ஃபோட்டான் வந்து 1.6 மட்டும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத ஃபோட்டானே வச்சுக்கோனா இல்லை சார். ஃபோட்டான் கிட்ட எவ்வளோ இருக்கோ ஃபோட்டான் போய் எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஃபோட்டான் போய் எல்லாத்தையும் கொடுத்துருவான். அப்போ எனர்ஜி, நான் கொடுத்த எனர்ஜி 2, அவனுக்கு தேவை எவ்வளோ? 1.6. அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன ஆகும் சார்? மிச்சம் இருக்கிறது கைனெட்டிக் எனர்ஜியாக மாறும். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது. ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாம். சாரி, கொஞ்சம் எமர்ஜென்சி ஃபோன்னால எடுக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ நல்லா பாரு, நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் எழுதியிருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுக்கு தேவையானது 1.6 எலக்ட்ரான் வோல்ட்னு வச்சுக்கோமே சரியா. 1.6 ஜஸ்ட் ஒரு நம்பர், இது டிஃப்ரெண்ட் மெட்டலுக்கு மாறும். நான் 2 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துட்டேன். அதாவது படத்துக்கு உனக்கு தேவையான காசு வந்து 160 ரூபா, வீட்டிலேருந்து கொடுத்து விட்டது 200 ரூபா. ஸோ மிச்சம் இருக்க அந்த 40 ரூபா என்ன பண்ணுவேன்? மிச்சம் இருக்க 40 ரூபா பேரண்ட்ஸ்டே கொடுத்துருவியா? கிடையாது. அப்போ ஃபோட்டான் தான் பேரண்ட்ஸ். அந்த ஃபோட்டான் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த 200 ரூபாயும் ஒன்ட்ட கொடுத்துட்றாங்க. நீ அந்த 200 ரூபாயில் என்ன பண்ணுற, 160 ரூபா டிக்கெட்டுக்கு கொடுத்துட்ற, மிச்சம் இருக்க 40 ரூபாய்க்கு செலவுக்கு வச்சுக்குவேன். ஆனால் இது மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி தான் 40 ரூபா. மேக்ஸிமம் நீ 40 ரூபா செலவு பண்ணலாம். கரெக்டாக இல்லையா? ஏன் சார் இந்த இடத்துல மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி? ஏன்னா யோசிச்சு பாரு, இதான் ஒரு மெட்டல் ஷீட்டு, இங்கேருந்து ஒரு ஃபோட்டான் வந்து படுது, இந்த எலக்ட்ரானில் படுது. இந்த எலக்ட்ரான் வெளியே போகுது. இந்த மெட்டலில் பார்த்தோன்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? அவகாட்ரோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வெளியில் இந்த மிச்சம் இருக்க எனர்ஜி எவ்வளோ? 0.4 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ 0.4 எலக்ட்ரான் வோல்ட் இந்த எலக்ட்ரான் வெளியே வரலாம். மேக்ஸிமம் தான் அவ்வளோ. நீங்கள் 2 கொடுத்துருக்கீங்க, 1.6 வந்து முடிஞ்சிருச்சு எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறதுக்கு. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 0.4. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் ஒரு சில டைம் வெளியில் கம்மியான எனர்ஜியில் வரும். ஏன்? ஏன்னா ஒரு சில டைம் கொலிஷனில் எனர்ஜி லாஸ் ஆகும். இந்த எலக்ட்ரான் போய் இன்னொரு எலக்ட்ரானை மோதி கொஞ்சம் எனர்ஜியை லூஸ் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, எலக்ட்ரான் வெளியில் வர எலக்ட்ரானோட எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். புரியுதா? இதே ஃபார்முலாவை நீங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தடில் எழுதலாம். ஓகேவா? டிஃப்ரெண்ட் மெத்தடில் எழுதலாம். கைனெட்டிக் எனர்ஜி, நீங்கள் கைனெட்டிக் எனர்ஜி. பட் நம்ம கொஷின், ஓகேவா, நம்ம கொஷின் சால்வ் பண்ணுறப்ப எல்லாமே கைனெட்டிக் எனர்ஜி சொன்னால் மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜின்னு தான் அர்த்தம். ஓகேவா? இதை நீங்கள் இப்படி எழுதலாம், hν - 5. ஓகேவா? hν - 5. இப்போ நல்லா பாரு, கைனெட்டிக் எனர்ஜிக்கும் இதுக்கும் கிராஃப் எப்படி வருது? இதுதான் ஒரு கிராஃப். ஃப்ரீக்வன்சிக்கும் கைனெட்டிக் எனர்ஜிக்கு கிராஃப் எப்படி வருது? ஒய் ஆக்சிஸில் கைனெட்டிக் எனர்ஜி இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் ஃப்ரீக்வன்சி இருக்குது. இது ஸ்லோப் ஆயிடுச்சு, இது இன்டர்செப்ட். கரெக்டாக? அப்போ என் கிராஃப் எப்படி வரும்னா, இதான் என் கிராஃப். புரியுதா இல்லையா? இதான் அந்த இன்டர்செப்டான சி. அப்போ இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகே, இல்லை அப்படின்னா இந்த வேல்யூ நீங்கள் எவ்வளோ சொல்லிக்கலாம்?
ஃபைன்னு சொல்லிக்கலாம். இல்லை ஃப்ரீக்வன்சியில் சொன்னால் இந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளோ நியூ நாட். ஸோ இது வந்து நியூ ஃப்ரீக்வன்சி, நான் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி இது நியூ நாட். இது ஏன் டாட்டடாக போட்டிருக்கேன்னா இது வரைக்கும் சரியா நான் 1.6 வரைக்கும் நல்லா பாரு, நான் எனர்ஜி கொடுக்குறேன் 0 கொடுத்தா எலக்ட்ரான் வெளியே வரல. ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் 0. 1 கொடுக்குறேன், 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5, 1.6 கொடுக்குறேன் சார். அப்போ எலக்ட்ரான் வெளியே வரான். ஆனால் எவ்வளோ எனர்ஜியோட? 0 எனர்ஜியோட. ஸோ 1.6ல் 0 எனர்ஜி. அடுத்து நான் கூட்டுறேன் 1.7, 1.8, 1.9, நான் கூட்ட வரேன். அப்போ இதான் சார் y is equal to mx plus c கிராஃப். ஓகேவா? இந்த கொஸ்டினில் வந்துட்டு வி ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாம். கைனடிக் எனர்ஜி நான் எப்படி எழுதலாம்? ½ mv ஸ்கொயர்னு எழுதலாமா? ஒயிட் கலர் வேணால் எல்லோ கலர் எழுதும். ஓகேவா? இப்போ அகெயின் என்கிட்ட கிராஃப் கேட்கலாம். இந்த கிராஃபோட ஆக்சிஸை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல வெலாசிட்டியோட ஸ்கொயர், இந்த இடத்துல நியூ. ஓகேவா? அப்போ இந்த கிராஃபை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணால் v square is equal to அப்போ அகெயின் பாரு, இது y ஆக்சிஸில் இருக்குது, இது நியூ ஸ்கொயர் கிடையாது, இது நியூ. எக்ஸ் ஆக்சிஸில் நியூ இருக்குது, இது மொத்தமாக என்னோட ஸ்லோப் ஆயிடுச்சு, இது இன்டர்செப்ட். புரியுதா? அப்போ இந்த இடத்துல இருக்க இன்டர்செப்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இந்த இடத்துல இருக்கிற இன்டர்செப்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? 2π/m. புரியுதா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்னொரு ஈக்குவேஷன் வருது. பட் அதுக்கு முன்னாடி நான் இதை வச்சு உங்களுக்கு ஒரு சில கிராஃப் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நல்லா பாரு, எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் நான் கொடுக்குற எனர்ஜி எவ்வளோ? 1. அப்போ வெளியில் வர எனர்ஜி 0. நான் கொடுத்தது 1.5, வெளியே வருது 0. நான் கொடுத்தது 2, வெளியே வருது 0. ஆனால் இங்கே என்ன நடக்கும்? எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். நான் கைனடிக் எனர்ஜி 0. நான் இப்போ 2.2 கொடுக்குறேன், அப்போ வெளியே வருது 0.2 எலக்ட்ரான் வோல்ட்டில். நான் 3 கொடுக்குறேன், அப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ கொடுத்த எனர்ஜி -5, இதுதான் கைனெட்டிக் எனர்ஜி. கரெக்டாக இல்லையா? ஸோ E -5 தான் என்னோட கைனெட்டிக் எனர்ஜி. நான் 5 கொடுக்குறேன், அப்போ இங்கே என்ன வரும்? 3ன்னு வரும். புரிஞ்சா? இப்போ கிராஃப்க்கு போகணும்னு சொன்னால் நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நடத்தணும். எனர்ஜிக்கும் இன்டென்சிட்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இன்டென்சிட்டின்னு பேசிக்லி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை இண்டிகேட் பண்ணுறோம். கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சியில் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ்னு சொல்கிறோம். அப்போது இன்டென்சிட்டி மாறிச்சுன்னு சொன்னால் ஒரு எலக்ட்ரானுக்குள்ள 2 எலக்ட்ரான் அனுப்புறீங்க. அதனால் எனர்ஜியில் மாற்றம் வருமா? வராது. ஏன்னா எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? 1h நியூ. இல்லைன்னா கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? E -5. ஸோ ஈயோட வேல்யூ h நியூ. அப்போ இது வந்து ஃப்ரீக்வன்சியை பொறுத்தது இல்லை. அப்போ எனர்ஜி எப்படி இருக்க போகுது? இன்டென்சிட்டியை பொறுத்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. ஆனால் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் கிராஃப் பார்த்தோன்னா E is equal to h நியூ. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இந்த கிராஃப். இல்லைன்னா இதுலேருந்து கைனெட்டிக் எனர்ஜின்னு வரைஞ்சேன்னா இந்த கிராஃப். புரியுதா இல்லையா? புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? ஸோ இது வந்து E is equal to h நியூ கிராஃப். இது வந்து கைனெட்டிக் எனர்ஜி is equal to E -5 கிராஃப். ஓகே? இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான். சரி, அந்த கான்செப்ட் நடத்திட்டேன்னா உனக்கு இன்னும் கிளியர் கட்டாக எல்லாமே டக்குன்னு புரிஞ்சிடும். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இந்த இடத்துல இருக்குது ஒரு மெட்டல் பிளேட். இந்த இடத்துல லைட் உள்ளே வர்றதுக்காக கிளாஸ் வச்சுருக்கு. இந்த கிளாஸ் வழி என்ன ஆகலாம்? இந்த லைட் உள்ளே வரலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துக்கு இந்த லைட் வந்து சேர்ந்துருச்சுன்னா இந்த வழியாக கேல்வனோமீட்டரில் போகும். ஓகேவா? அடுத்து இது சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆயிடும். கரெக்டாக? அப்போ நான் எலக்ட்ரானை கொடுக்குறேன் சார். எலக்ட்ரான் கொடுக்குறேன், சாரி ஃபோட்டான் கொடுக்குறேன். ஃபோட்டானோட எனர்ஜி எவ்வளோ? லெட் மீ சே நான் இந்த எனர்ஜி 3 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியில் ஃபோட்டான்ஸை அனுப்புகிறேன் சார். ஓகே, சும்மா ஒரு 3. அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ? 2. அப்போ கண்டிப்பாக எலக்ட்ரான் வெளியே வரப்போகுது.
அப்போ நான் 3 எலக்ட்ரான் வோல்ட்டில் அனுப்புகிறேன். இதோடது எவ்வளோ சார்? 2 எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரான் எவ்வளோ எனர்ஜியில் சார் வெளியில் வரான்? 1 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியில் வெளியே வரான். அப்போ எலக்ட்ரான் இந்த மாதிரி வெளியே வந்துடுறான். இப்போ நீ யோசிச்சு பாரு, வெளியில் வர எலக்ட்ரான் 1 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியில் வெளியே வரான். அந்த எலக்ட்ரானுக்கு இங்கே தான் போய் சேரணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் தெரியுமா? தெரியாது. எலக்ட்ரானுக்கு அது தெரியாது. கரெக்டாக இல்லையா? அப்போது எலக்ட்ரானுக்கு இங்கே தான் போய் சேரணுங்கிறதே தெரியாது. சொல்கிற லாஜிக் புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி இல்லை. அப்போ வெளியில் வர எலக்ட்ரான்னா ஃபோட்டானை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். வெளியில் வர எலக்ட்ரான் அங்கே போய் சேருவானா? மேபி சேரலாம், மேபி சேராமல் போகலாம். நான் என்ன பண்ணால் ஒரு செகண்டுக்கு 10 ஃபோட்டான் அனுப்புகிறேன். 10 ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட். எல்லாரோட எனர்ஜி 3 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ 2 எலக்ட்ரான் வாங்கி வெளியில் எத்தனை ஃபோட்டான் வந்துடுவான் சார்? 10 ஃபோட்டான் வருவான். இந்த 10 ஃபோட்டானுமே இங்கே போய் சேரணும்னு அவசியம் இருக்கா? சேரணும்னு அவசியம் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னு நல்லா பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ கரண்ட். லெட் மீ சே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஏன்னா இதெல்லாம் அக்யூரேட் கிடையாது. நீங்கள் அட்டாமிக் லெவலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம, ஓகேவா? ஸோ இதை சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிற விஷயங்கள். அப்போ நான் 10 ஃபோட்டான் ஒரு செகண்டுக்கு 10 ஃபோட்டான் பார்ட்டிகல்ஸ் அனுப்புகிறேன் சார். 10 ஃபோட்டான் பார்ட்டிகல்ஸ் அனுப்புகிறேன். ஒரு செகண்டில் 10 ஃபோட்டான் பார்ட்டிகல் வருது. 10 எலக்ட்ரான் வெளியே வரும். 10 எலக்ட்ரான் இங்கே போய் சேர்றானா? சேரல சார். அப்போ லெட் மீ சே ஒரு 5 ஃபோட்டான் போய் சேர்றான். எத்தனை ஃபோட்டான் சேர்றான்? 5 ஃபோட்டான். அப்போ நான் இங்கே வோல்டேஜ் எவ்வளோ வச்சுருக்கேன்? நான் இங்கே பேட்டரி எதுவுமே கனெக்ட் பண்ணல. அப்போ வோல்டேஜே கிடையாது சார். ஓகேவா? அப்போ இந்த 10ல் எத்தனை ஃபோட்டான் சார் போய் அங்கே சேர்றான்? 5 ஃபோட்டான் போய் சேர்றான். சரி, 5 எலக்ட்ரான். 10 ஃபோட்டான் வந்து 10 எலக்ட்ரான் வெளியே எடுத்துட்டான். இப்போ இந்த 10 எலக்ட்ரான் எத்தனை எலக்ட்ரான் போய் சேர்றான்? வெறும் 5 எலக்ட்ரான் தான் போய் சேர்றான். ஸோ 5 எலக்ட்ரான் போய் சேர்றாங்க சார். ஓகே, இப்போ நல்லா பாரு, நான் இங்கே வோல்டேஜ் கொடுக்க போகிறேன். நான் வோல்டேஜ் எப்படி கொடுக்குறேன்னா, இந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துட்றேன். இப்போ நல்லா பாருங்க, சின்ன வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். எவ்வளோ வோல்டேஜ்? ரொம்ப சின்ன வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். எத்தனை எலக்ட்ரான் வெளியே வரான்? 10 எலக்ட்ரான் வெளியே வரான். நான் சின்ன வோல்டேஜ் கொடுத்தோன்னே இங்கே ஒரு சின்ன பாசிட்டிவ் வோல்டேஜ் இருக்குமா? அப்போ என்ன ஆவாங்க சார்? இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் அங்கே வந்து சேர ஆரம்பிச்சிருவாங்களா? எஸ் சார். அப்போ முன்னாடி 5 எலக்ட்ரான் வந்த இடத்துல இப்போ என்ன ஆகலாம்? 6 எலக்ட்ரான் வந்து சேரலாம். அப்போ நான் வோல்டேஜை கூட்டுறப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் ஆர் ரிசீவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்? இதோட வோல்டேஜை இன்னும் கூட்டுறேன். வோல்டேஜ் இன்னும் கூட்டுறப்ப என்ன ஆகும் சார்? இங்கே ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ இங்கே எலக்ட்ரான் என்ன ஆகும்? இன்னும் வந்து அங்கே சேரும். இன்னும் என்ன ஆகும்? இன்னும் வோல்டேஜை கூட்டுறேன். அப்போ நான் வோல்டேஜை கூட்ட 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 நிறைய எலக்ட்ரான்ஸ், சரியா, ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என்ன ஆயிரும்னா 10 ஃபோட்டான் வெளியே வரான். 10 ஃபோட்டான் போய் சேர்ந்துருவான். திரும்பி 10 ஃபோட்டான் வரா, 10 ஃபோட்டான். அப்போ இதுக்கு மேலே நான் வோல்டேஜ் எவ்வளோ கூட்டினேன்? நல்லா பேர் ஃபஸ்ட்டு 5 வந்தான். இன்னும் நான் வோல்டேஜ் கூட்டுறப்ப இப்போ 6 வரும். அப்போ முன்னாடியோட நான் வோல்டேஜ் கூட்டுறப்ப கரண்ட் அதிகமாகுது. நான் இன்னும் வோல்டேஜ் கூட்டுறப்ப இன்னும் கரண்ட் அதிகமாகுது. இப்போ குறிப்பிட்ட வோல்டேஜ் ரீச் ஆகிட்டேன். அந்த குறிப்பிட்ட வோல்டேஜ் என்ன ஆகுது? வெளியே 10 ஃபோட்டான் வரா, 10 ஃபோட்டான் போய் சேர்ந்துடுறான். அடுத்து என்ன பண்ணுறேன்? வோல்டேஜ் இன்னும் கூட்டுறேன். திரும்பி 10 ஃபோட்டான் வரா, 10 ஃபோட்டான் போய் சேர்றான். அப்போ ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கரண்ட் என்ன ஆயிடுறான்? கான்ஸ்டன்ட் ஆயிடுறான். புரியுதா? நான் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது? ஃபோட்டோ கரண்ட் இப்படி மாறுது. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். நான் இங்கே 10 ஃபோட்டானுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நான் அனுப்புகிறதே 5 ஃபோட்டான் தான் அனுப்புகிறேன் சார். 5 ஃபோட்டான்னா எது மாறி இருக்கு? நான் எனர்ஜி, அதே எனர்ஜி, சரியா? அப்போ நம்ம ஃபார்முலா என்ன சார்? இன்டென்சிட்டியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NE/AT, கரெக்டாக? என்ன ஏட்டு? EAT, ஈட்டு. என்ன ஈட்டு? ஸோ NE/AT. இப்போ எனர்ஜி சேம்னா இந்த மொத்த டேர்மும் சேம். அப்போ என்ன நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் மாறுதுன்னா பேசிக்கலி என்ன அர்த்தம் சார்? இன்டென்சிட்டி மாத்திரேன்னு அர்த்தம். இன்டென்சிட்டியை நான் மாத்திரேன்னு அர்த்தம். அப்போ நான் இன்டென்சிட்டி மாற்றினா, சரியா, எனர்ஜியை மாற்றினா நான் என்ன மாற்றுறேன்? இன்டென்சிட்டியை மட்டும் மாற்றுறேன். இன்டென்சிட்டியை மாற்றினா கரண்ட் என்ன ஆகும்? இன்டென்சிட்டியை மாற்றினா பேசிக் நம்பர் ஆஃப் ஃபோட்டான் மாறுமா? ஃபஸ்ட்டு 10 ஃபோட்டான் 10 எலக்ட்ரானை வெளியே எடுத்தான்.
இப்போ எத்தனை ஃபோட்டான் வரும்? 5 ஃபோட்டான். 5 ஃபோட்டான் பட்டு எத்தனை எலக்ட்ரான்ஸை வெளியே எடுப்பான்? 5 எலக்ட்ரான்ஸை வெளியே எடுப்பான். சொல்கிற லாஜிக் புரியுதா? எஸ் சார். அப்போ அந்த 5 ஃபோட்டான் தான் 5 எலக்ட்ரான் தான் வெளியே வருது. அந்த 5 எலக்ட்ரானில் எத்தனை எலக்ட்ரான் போய் அங்கே சேரலாம்? லெட் மீ சே 2 எலக்ட்ரான் போய் சேருது. புரியுதா? ரெண்டு எலக்ட்ரான் போய் சேருது. நான் வோல்டேஜ் கூட்ட என்ன ஆகும் சார்? 3 எலக்ட்ரான் போய் சேரும். நான் வோல்டேஜ் இன்னும் கூட்டுறேன், 4 எலக்ட்ரான் போய் சேரும். நான் வோல்டேஜ் இன்னும் கூட்டினா 5 எலக்ட்ரான். இதுக்கு மேலே நான் வோல்டேஜ் எவ்வளோ வேணாலும் கூட்டட்டோமே, அங்கே 5 ஃபோட்டான் பட்டு 5 எலக்ட்ரான் வெளியே எடுக்கிறான். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும் சார்? இப்படி. புரியுதா? அப்போ 2 கேஸ்லையுமே எனக்கு ஃபோட்டோ கரண்ட் கிடைக்குது. இது இன்டென்சிட்டி I1 சொன்னால் இதோட இன்டென்சிட்டி I2. நான் இன்டென்சிட்டியை அதிகப்படுத்தினா நல்லா பாரு, ஃபஸ்ட்டு இது 5ன்னு வச்சுக்கோ, ரெண்டாவது 10ன்னு வச்சுக்கோ. நான் இன்டென்சிட்டியை அதிகப்படுத்தினா நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பார்ட்டிகல்ஸ் அதிகம். நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பார்ட்டிகல்ஸ் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னால் என்ன மாறுது சொல்லு? கரண்ட் மாறும். ஸோ இன்டென்சிட்டி எதில் இன்டென்சிட்டி அதிகமோ அங்கே கரண்ட் அதிகமாக கிடைக்கும். ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்கோ, I2 இஸ் கிரேட்டர் தென் I1. ஓகேவா? அப்போ வோல்டேஜ் மாத்திர மூலியமாக நான் என்ன பண்ணலாம்? கரண்ட். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கும் அங்கே ஃபோட்டோ கரண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா? சரிங்க சார். இப்போ சேம் கான்செப்ட், ஆனால் இதுக்கு ரிவர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் சோம்பேறி. ஐயோ, இந்த கிராஃப் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி அதே தான் எழுத போறேன். அப்புறம் அழிச்சிங்க, சும்மா லூஸ் தான் வந்தேன். இப்போ இந்த கிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இன்டென்சிட்டி அதிகமாக கரண்ட் அதிகமாகும். கரெக்டா இல்லையா? அண்ட் எஸ், இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கிடைக்கிறது பேர் தான் சேச்சுரேட்டட் கரண்ட். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக ஒரு கோடு கிடைக்குதுன்னா இதோட பேர் தான் என்ன கரண்ட்? சேச்சுரேட்டட் கரண்ட். ஓகேவா? இப்போ நல்லா பாரு, எலக்ட்ரான் வெளியில வரான். ஆமாவா இல்லையா? எலக்ட்ரான் வெளியே வரான். வெளியில் வர எலக்ட்ரானோட எனர்ஜி எவ்வளோ? 3 எலக்ட்ரான் வோல்ட்டில் அவன் வெளியே வரான். 3 எலக்ட்ரான்லாம் கொடுத்தது 2 எலக்ட்ரான் சாப்பிட்டாங்க. மிச்சம் எவ்வளோ எனர்ஜியில் வெளியே வரான்? 1 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியில் வெளியே வரான். புரியுதா? இப்போ நான் உனக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதில் லாஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குன்னு கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கோ. அப்போ நான் 3 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தேன் சார். அதில் நல்லா பாரு, 3 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்தேன். எல்லாருக்குமே ஒரு 10 பேர் இருக்காங்க சார், 10 எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. அந்த 10, ஸோ இங்கே ஃபோட்டானோட நம்பர் 10ன்னு வச்சுக்கோ. 10 ஃபோட்டான் பர் செகண்ட். அப்போ நான் 10 ஃபோட்டானுக்குமே எவ்வளோ எனர்ஜி கொடுத்துருக்கேன்? 3 எலக்ட்ரான் வோல்ட் ஆஃப் எனர்ஜியை கொடுத்துருக்கேன். எல்லாருமே எவ்வளோ சாப்பிட்டாங்க? 2 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ எல்லாருக்கிட்ட எவ்வளோ எனர்ஜி சார் இருக்கணும்? எல்லார்கிட்ட எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி இருக்கணும்? 1 எலக்ட்ரான் வோல்ட் கைனெட்டிக் எனர்ஜி இருக்கணும். ஆனால் எல்லாருக்கிட்ட 1 இருக்குமா? இருக்காது. ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் எல்லார்கிட்ட 1 இருக்காது. ஏன் சார்? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ் ஆகும். அப்போ நல்லா பாரு, ஒரு சில பேர்கிட்ட மிச்சம் எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னா 0.1 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. ஒரு சில பேர்கிட்ட 0 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. புரியுதா இல்லையா? 0 எலக்ட்ரான் வோல்ட். ஒரு சில பேர்கிட்ட 0.2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருக்குது. ஒரு சில பேர்கிட்ட 0.3 எலக்ட்ரான் வோல்ட். ஒரு சில பேர்கிட்ட 0.4 எலக்ட்ரான் வோல்ட், 0.5 எலக்ட்ரான் வோல்ட், 0.6 எலக்ட்ரான் வோல்ட், 0.7 எலக்ட்ரான் வோல்ட். சரியா? 0.8 எலக்ட்ரான் வோல்ட், 0.9 எலக்ட்ரான் வோல்ட். ஒருத்தவன்ட்ட மட்டும் 1 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ நான் 10 பேர், ஆக்சுவலி இங்கே 11 நம்பர் எழுதிட்டேன், பட் நோ ப்ராப்ளம், எக்ஸாம்பிளுக்காக புரிஞ்சுக்கோங்க. ஸோ 10 ஃபோட்டான் பட்டு எல்லாருக்கும் ஈக்குவல் எனர்ஜி தான் கொடுத்தோம். ஆனால் ஒரு சில பேர் கொலிஷனில் எனர்ஜி லூஸ் பண்ணுறாங்க. அப்போ வெளியில் இருக்கிற எல்லாரோட கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ? இவ்வளோ சார். இப்போ நல்லா பாரு, நான் வோல்டேஜ் கொடுக்க போகிறேன். நான் எதுக்காக இப்போ போன தடவை நான் எதுக்கு வோல்டேஜ் கொடுத்தேன்? நான் இங்கே பாசிட்டிவ் ஆக்கி விட்டு இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். அப்போ நான் வோல்டேஜ் கொடுத்து என்ன பண்ணேன்? கரண்ட்டை அதிகப்படுத்தினேன். கரெக்டாக இல்லையா? எப்படி அதிகப்படுத்தினேன்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நிறைய பேர் கொண்டு வந்து சேர்த்து. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா பாருங்கள்,
இங்கிட்டு வெளியில் வரக்கூடாது சார், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்கிட்டு வரக்கூடாது. அப்போ லெட்மீஸே இந்த எல்லா எலக்ட்ரான் ஜீரோ கைனெட்டிக் எனர்ஜி உள்ள எலக்ட்ரான் என்ன பண்ணுறான், சும்மா இங்கே போய் சேர்ந்துடுறான். அப்போ எல்லாருமே கரண்ட் கொடுக்குறாங்களா? எஸ் சார், கரண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நல்லா பாரு, நான் ஒரு சின்ன வோல்டேஜ் கொடுக்குறேன். எந்த டைரக்ஷனில்? ஆப்போசிட் டைரக்ஷனில். நான் பேட்டரியோட டெர்மினலில் மாற்றி விட்டு, இது பாசிட்டிவ் சரிங்களா, இந்த கோடு நெகட்டிவ். அப்போ என்னாகும், இந்த சைட் பாசிட்டிவ் கிரியேட் ஆகும், இந்த சைட் நெகட்டிவ் கிரியேட் ஆகும். நான் கொடுத்த வோல்டேஜ் எவ்வளோனா, லெட்மீஸே நான் 0.1 வோல்ட் கொடுத்துருக்கேன். புரியுதா? அப்போ எலக்ட்ரான் இங்கே போய்கிட்டு இருந்தான். இப்போ எலக்ட்ரானுக்கு என்ன ஆகுது சார், இந்த டைரக்ஷனில் ஒரு 0.1 வோல்ட் இல்லை 0.1 எலக்ட்ரான் வோல்ட் ஆஃப் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. யோசிச்சு பாரு, இவன்ட்டு 0 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருக்குது, இவன் சும்மா ஆடிக்கிட்டு போகலான்னு பார்த்தான். ஆனால் இப்போ எனர்ஜி என்ன ஆகுது, 0.1 எலக்ட்ரான் வோல்ட் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த எலக்ட்ரான் போய் அங்கே சேருவானா? சேர முடியாது, என்கிட்ட எனர்ஜி இல்லை. இவன் சும்மா நின்றுக்கிட்டு இருந்தான். இவன் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பின்னாடி டைரக்ஷனில் இருக்கிறீங்க. அப்போ இவன் என்ன ஆவான் சார், பின்னாடி போய்கிட்டு வருவான். அப்போ இந்த எலக்ட்ரான் அங்கே போய் சேருமா? சேராது. அப்போ அங்கே கரண்ட்டு கிடைக்குமா? கரண்ட்டு கிடைக்காது. அப்போ நல்லா பாரு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கம்மியாயிருமா? ஃபஸ்ட்டு எத்தனை எலக்ட்ரான் போய் சேர்ந்துச்சோ இப்போ அதை விட கம்மியான எலக்ட்ரான் தான் அங்கே போய் சேரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 0.2 எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்குறேன். வோல்டேஜ் எவ்வளோ வைக்கிறேன், 0.2 வோல்ட். அப்போ என்ன ஆகுது சார், 0.2 வோல்ட் இங்கிட்ட ஆக்ட் ஆகுது. இவன்ட்ட மொத்தமே 0.1 இருந்துச்சு, இப்போ 0.2 வோல்ட் இங்கிட்ட ஆக்ட் ஆகுதுன்னா இவன் என்ன சொல்லுவான், சார் என்னாலே போய் அங்கே சேர முடியாது. இவன் மேபி 0.2 இருந்துச்சு அவன்கிட்ட முன்னாடி போகிறதுக்கு, இப்போ 0.2 பேக்கில் கொடுத்துட்டேன். அப்போ இவன் என்ன சொல்லுவான், மேபி போய் சேரலாம் இல்லை சேராமல் இருக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அங்கே போய் சேர்ற எலக்ட்ரான் என்ன ஆகும், கம்மியாகும். இப்போ சர்க்யூட்டில் ஓடுற கரண்ட் என்ன ஆகும், கம்மியாகிக்கிட்டே இருக்கும். புரியுதா இல்லையா? நான் 0.7 வோல்ட் கொடுக்குறேன். 0.7 வோல்ட்னு கொடுத்தேன்னா இவங்க யாராலையும் அங்கே போய் சேர முடியாது. ஏன் சார், ஏன்னா இங்கிட்ட ஆக்ட் ஆகிற எனர்ஜி அதிகம். அப்போ எலக்ட்ரான்ஸ் தான் இங்கிட்டே இருப்பாங்க, அங்கிட்டு போய் சேர மாட்டாங்க. கரண்ட் கம்மியாகிட்டே இருக்குமா? ஃபைனலாக நான் 1 வோல்ட் கொடுத்துட்றேன், இல்லை 1.1 வோல்ட் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. இவனால் கூட போய் அங்கே சேர முடியுது. 1 எலக்ட்ரான் வோல்ட்டில் அங்கிட்டு போய்கிட்டு இருந்தால் எனக்கு இந்த டைரக்ஷனில் 1.1 எலக்ட்ரான் கொடுத்து இவனால் போய் அங்கே சேர முடியுமா? சேர முடியாது. இல்லைன்னா 1 எலக்ட்ரான் கொடுத்தாலே போய் சேர மாட்டான். சரியா? ஏன்னா 0 ஆயிரும். அப்போ எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா அங்கிட்டு அவன்கிட்ட இருந்த எனர்ஜி 1 எலக்ட்ரான் வோல்ட், நீங்கள் எங்கிட்ட என்ன பண்ணிட்டீங்க, 1 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துட்டீங்க. அப்போ அவன்கிட்ட இருக்க நெட் எனர்ஜி என்ன ஆயிரும், 0. அப்போது இதுதான் சார் உங்கள் கிராஃப். புரியுதா? இப்போ இதே கேஸ் எக்ஸாம்பிளில் 5 ஃபோட்டான் பர் செகண்ட் வச்சு பாரு. ஃபஸ்ட்டு 10 ஃபோட்டான்ஸ், இப்போ 5 ஃபோட்டான்ஸ். புரியுதா? அப்போ ஃபஸ்ட்டு எத்தனை ஃபோட்டான் போய்கிட்டு இருந்தாங்களோ நான் வோல்டேஜ் கொடுக்க நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் என்ன ஆயிடுவாங்க, கம்மி. நல்லா பாரு, இவங்க 2 பேருக்கு ஒரே வோல்டேஜ் தான் சார் வருது. ஏன் சார் 2 பேருக்கு ஒரே வோல்டேஜ் வருதுன்னா, நல்லா பாரு, 10 ஃபோட்டான் கொடுத்தாலும் அவங்களோட எனர்ஜி 1 தான், கைனெட்டிக் எனர்ஜி 1. 5 ஃபோட்டான் கொடுத்தாலும் கைனெட்டிக் எனர்ஜி 1. அப்போ நான் ஏதோ ஒரு வோல்டேஜ் கொடுக்குறப்போ, இதுதான் சார் கரண்ட். நான் ஏதோ ஒரு வோல்டேஜ் கொடுக்குறப்போ இங்கே கரண்ட்டோட வேல்யூ என்ன, 0. ஸோ இந்த வோல்டேஜோட பேர் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். சரிங்களா? இல்லைன்னா கட் ஆஃப் வோல்டேஜ்னு கூட சொல்லுவாங்க, கட் ஆஃப் வோல்டேஜ். புரியுதா? அப்போ நான் கொடுக்குற எனர்ஜி சேமாக இருந்துச்சுன்னா 2 பேரோட கட் ஆஃப் வோல்டேஜும் சேமாக இருக்கும். புரியுதா? இன்டென்சிட்டி சேமாக இருந்துச்சுன்னா கரண்ட்டு சேமாக இருக்கும், எனர்ஜி சேமாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் வோல்டேஜும் சேமாக இருக்கும். ஓகே சார், இந்த கட் ஆஃப் வோல்டேஜ் எப்படி சார் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே கிடையாதுப்பா. கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன, ஒரு எலக்ட்ரான் எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜியில் போகுதோ அதே அளவுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலி அந்த எலக்ட்ரான் என்ன ஆகும், போகிறது நின்றும். அப்போ எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜியில் போகிறானோ அதே அளவுக்கு வோல்டேஜ் கொடுத்துருங்க. அப்போ இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன சார், எனர்ஜி இல்லைனா வோல்டேஜ் ஃபார் விச் த கரண்ட்ஸ் பிகம் 0, இல்லைனா எனர்ஜி ரெக்வயர்ட் டு ஸ்டாப் த எலக்ட்ரான் வித் மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி. இதில் மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜியில் யார் போகிறான், இவன் போகிறான். அந்த மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜியில் போகிற எலக்ட்ரானே நான் நிப்பாட்டணும். அப்படின்னா என்ன சார், மற்ற எல்லாருமே தானே நின்று போயிடுவான். ஸோ கரண்ட் 0 ஆயிரும். சொல்கிறது புரியுதா? எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுன்னா, கைனெட்டிக் எனர்ஜியோட வேல்யூ தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவலாக இருக்கும். வோல்டேஜ் கேட்டாங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட்டில் வரும், அந்த எலக்ட்ரானை விட்டுரு. இப்போ 5 எலக்ட்ரான் வோல்ட் வந்து நான் 5 விட்டுரு, 5 வோல்ட்டுன்னு சொல்லி முடிச்சிருங்க.
இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் பேசிக்கான ஒரு சில விஷயங்கள். ஸோ அதே மாதிரி பாரு, இதை வச்சு நான் இந்த கிராஃப் போடலாம். எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு E-5. ஓகேவா? இது வச்சு நம்ம கிராஃப் பிளாட் பண்ணலாம். இப்போ இன்டென்சிட்டிக்கு ஃபோட்டோ கரண்ட்டுக்கு இன்டென்சிட்டி அதிகப்படுத்த கரண்ட் என்ன ஆச்சு சார்? இன்டென்சிட்டி அதிகப்படுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 4 photons per second அனுப்புறீங்க. சரிங்களா? 4 ஃபோட்டான் அனுப்புனீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான் வெளியே வரும்? சப்போஸ் நான் வந்து கொடுக்குறது வந்து த்ரெஷ்ஹோல்டை விட அதிகமாக இருக்குன்னா 4 எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். நான் இப்போ 5 ஃபோட்டான் அனுப்புனா 5 எலக்ட்ரான் வெளியே வரும். 6 ஃபோட்டான் அனுப்புனா 6. அப்போ இன்டென்சிட்டி அதிகமாக ஃபோட்டோ கரண்ட் என்ன ஆகும் சார்? அதிகமாகும். ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது சார். நான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா பாரு, இந்த கேஸ் எடுத்துக்கோ. சரியா? இந்த கேஸ் எடுத்துக்கோ. நான் ஒரு ஃபோட்டான் அனுப்புறேன். எவ்வளோ எனர்ஜியில்? 2.2 எனர்ஜியில் ஒரு ஃபோட்டான் அனுப்புறேன். எத்தனை எலக்ட்ரான் வெளியே வரும்? ஒரே ஒரு எலக்ட்ரான் வெளியே வரும். நான் 3 எலக்ட்ரான் வோல்ட் அனுப்புறேன். எத்தனை எலக்ட்ரான் வெளியே வரும்? ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வெளியே வருது. எனர்ஜி மாறுது, ஆனால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது? அதே ஒரு எலக்ட்ரான். நான் 5 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுக்குறேன். எத்தனை எலக்ட்ரான் சார் வெளியே வருது? ஒரே ஒரு எலக்ட்ரான். நான் 10 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியில் ஒரு ஃபோட்டான் அனுப்புறேன். எத்தனை எலக்ட்ரான் வெளியே வருது? அதே ஒரு எலக்ட்ரான் தான் வெளியே வருது. அப்போது ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இது இல்லை. அப்போ இது ரெண்டு நீ தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஃபோட்டோ கரண்ட் இன்டென்சிட்டியை பொறுத்து தான் இருக்கும், ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்காது. வெரி 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 இம்பார்ட்டன்ட். current is directly proportional to number of photons. நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்? இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி அதிகமாகுதுன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான் அதிகமாகலாம். சரியா? கரண்ட்டுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கு சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி பார்த்தனா எனர்ஜி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? கைனெட்டிக் எனர்ஜி பார்த்தனா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இல்லை, ஈக்குவல் டுன்னு சொல்லலாம். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோதான் சார் கான்செப்ட். இதுக்கு மேலே கொஸ்டின் சால்வ் பண்ணு. இப்போ ஃபோட்டோ கரண்ட்டுக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு கிராஃபு. இன்டென்சிட்டி டிஃப்ரெண்ட் சார். சரியா? ஆனால் நான் கொடுக்குற எனர்ஜி சேம். எனர்ஜி ஆர் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது? சேம் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃப்ரீக்வன்சி சேம்னு சொன்னால் எல்லாரோட கைனெட்டிக் எனர்ஜி சேம். கைனெட்டிக் எனர்ஜி சேம்னு சொன்னால் எல்லாரோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேம். நல்லா பாரு, எனர்ஜி சேம்னு சொன்னால் ஃப்ரீக்வன்சி சேம், ஃப்ரீக்வன்சி சேம்னு சொன்னால் கைனெட்டிக் எனர்ஜி சேம், கைனெட்டிக் எனர்ஜி சேம்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேம். அப்போ இதுதான் சார் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஆனால் இன்டென்சிட்டி எப்படி இருக்குது சார்? டிஃப்ரெண்ட். இன்டென்சிட்டி டிஃப்ரெண்ட்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான் டிஃப்ரெண்ட். நம்பர் ஆஃப் ஃபோட்டான் டிஃப்ரெண்ட்னா வெளியில் வர கரண்ட் எப்படி இருக்க போகுது? டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இதான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இதோட இன்டென்சிட்டி I1, I2, I3. எதில் இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்கும் அங்கே கரண்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ I3ல தான் இன்டென்சிட்டி அதிகம். இதே மாதிரி அடுத்த கிராஃப் பாரு, ஃபோட்டோ கரண்ட்க்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு. ஆனால் இந்த டைம் இன்டென்சிட்டி சேம். இன்டென்சிட்டி சேம்னா கரண்ட் சேமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட். ஒருத்தவன்ட்ட நான் கம்மியான ஃப்ரீக்வன்சி கொடுக்குறேன், ஒருத்தவன்ட்ட நல்லா பாரு, நான் ஒருத்தவன்ட்ட இவ்வளோண்டு கொடுக்குறேன் சார், 2.2 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தேன். அவன்கிட்ட வெளியே வர மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜியோட எலக்ட்ரான் எவ்வளோ சார்? 0.2. அப்போ நான் இவனுக்கு எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தா போதும்? 0.2 கொடுத்தா போதும். ஆனால் இவனுக்கு நான் 3 கொடுத்தேன்னா இவன்கிட்ட நான் எவ்வளோ வோல்டேஜ் வருது? கைனெட்டிக் எனர்ஜி 1 வருது. அப்போ எவ்வளோ வோல்ட் கொடுக்கணும்? 1 வோல்ட் கொடுக்கணும். இவனுக்கு 5 கொடுத்தவன்ட்ட 3 கொடுக்கணும். அப்போ நல்லா பாருங்க, கரண்ட் எல்லாருக்குமே சேம். ஆமாவா இல்லையா? கரண்ட்டோட வேல்யூ சேம். ஆனால் ஒருத்தவன்ட்ட 0.2 கொடுத்தாலே போதும். இன்னொருத்தவன்ட்ட நான் எவ்வளோ கொடுக்கணும்? 0.1 எலக்ட்ரான் வோல்ட் 1 வோல்ட் கொடுக்கணும். இன்னொருத்தவன்ட்ட நான் எவ்வளோ கொடுக்கணும்? 3 வோல்ட் கொடுக்கணும். சொல்கிறது புரியுதா இல்லையா? இந்த கிராஃப் வந்து நம்ம புக்கில் பார்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃபு. நான் ஒரு தடவை கிராஃப் செக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல
டெஸ்க்டாப் கீழே கரெக்ட் தான், கீழே கான்செப்சுவலி கரெக்டான கிராஃப் தான் அது, அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. நான் பார்க்க வந்தது அந்த இடத்துல 3 பேரும் லைனில் இன்டர்செக்ட் ஆகிட்டு போவானா இல்லையான்னு தான். ஸோ இன்டென்சிட்டிக்கு ஃபோட்டோ கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கிராஃபு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வளைவு இருக்குது சரிங்களா, இந்த மாதிரி வளைவு இருக்குது ஒரு கிராஃபில். ஓகே, ஸோ நான் இது 3மே இங்கே தனித்தனியாக இருக்குமா இல்லை சேர்ந்து போகுமான்னு பார்க்குறதுக்கு தான் வந்தேன். ஸோ 3மே தனித்தனியாக தான் இருக்குது, ஆனால் வளைவு இருக்குது. அந்த வளைவு நான் உல்ட்டாவாக வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த வேல்யூஸ் புரிஞ்சா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு கிராஃப். ஓகே, ஸோ இங்கே வந்து V1 இது V1 வச்சுக்கோ, இது V2ன்னு வச்சுக்கோ, இது V3. இதில் வந்து உனக்கு ஃப்ரீக்வன்சி எதோட அதிகம்னு கேட்கலாம். ரொம்ப சிம்பிள், V3ல வோல்டேஜ் அதிகம், V2 கம்பேர் பண்ணுறப்ப அடுத்து V1. அப்போ எங்கே சார் ஃப்ரீக்வன்சி இல்லை, எங்கே எனர்ஜி அதிகம்? μ3 இஸ் கிரேட்டர் தென் μ2 இஸ் கிரேட்டர் தென் μ1. எல்லாரோட கரண்ட்டு சேம், கரண்ட் சேம்னா இன்டென்சிட்டி சேமாக தான் இருக்குது. வெரி 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 ஈஸி. கொஸ்டினை பாரு. In an experiment of photoelectricity, the frequency f of the incident plotted against the potential. So voltageக்கு இதுக்கு கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. வோல்டேஜ்க்கும் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் நல்லா பாரு. EV is equal to h nu minus 5. ஆமாவா இல்லையா? அப்போ V is equal to h nu by E minus 5 by E. கரெக்டா? இப்போ நல்லா பாரு, இந்த V தான் y ஆக்சிஸில் இருக்குது, இந்த ஃப்ரீக்வன்சி தான் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ இதோட ஸ்லோப் என்ன சார்? இந்த கிராஃபோட ஸ்லோப் என்ன? சும்மா கம்பேர் பண்ணு. இந்த கிராஃபோட ஸ்லோப் கேட்டாங்கன்னா h/e. இந்த கிராஃபோட இன்டர்செப்ட் என்ன சார்? இதான் சார் OB தான் இன்டர்செப்ட். OB எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 5/eக்கு ஈக்குவல். என்ன கேட்குறாங்க நம்மள்ட்ட? ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்குறான். ஃபையோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஃபையோட வேல்யூ என்ன சார்? OB × E. புரிஞ்சுதா? சரிங்களா? ஸ்லோப் கேட்டாங்கன்னா ஸ்லோப் கண்டுபிடி, இது கேட்டாங்கன்னா இது கண்டுபிடிச்சிக்கோங்க. ஃபார் அ சர்டைன் மெட்டல் V is 5 times V0. ஃபர்ஸ்ட் கேஸில் Vயோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 5 V0. இந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி, வெளியில் வர வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க சார். அப்போ இதோட ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? நான் அகைன் உனக்கு இதுக்கு ஷார்ட்கட்டும் சொல்லித்தரேன் சரியா? ½ m V1² is equal to h nu minus nu0. சரிங்களா? செகண்ட் கேஸில் பார்த்தோன்னா ½ m V2² is equal to h into இது nu1 இது nu2. இப்போ எப்பெல்லாம் வந்துட்ட 2 விஷயம் கேட்கலாம். ஒன்று கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இது என் கைனெட்டிக் எனர்ஜி 1, இது கைனெட்டிக் எனர்ஜி 2. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி 1 பை கைனெட்டிக் எனர்ஜி 2 யாராச்சும் கேட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ணாது, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் போதும். அப்போ நியூ மைனஸ் நியூ நாட், ஸோ nu2 மைனஸ் nu0. இல்லை சார் எனக்கு அவங்க ஒர்க் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா h nu1 மைனஸ் 5 டிவைட் பை h nu2 மைனஸ் 5 கிடைக்கும். ஆமாவா இல்லையா? ஃபர்ஸ்ட் கொடுத்த எனர்ஜி, செகண்ட் கொடுத்த எனர்ஜி. இதே அவங்க வெலாசிட்டி கேட்டாங்கன்னா இந்த ½ m கேன்சல் ஆயிரும். அப்போ வெலாசிட்டியோட ரேஷியோ கேட்குறாங்கன்னா V1/V2 பார்த்தீங்கன்னா √of nu1 minus nu0 by nu2 minus nu0. இல்லை in terms of h இருக்குன்னா h nu1 minus 5 h nu2 minus 5. இதான் சார். இப்போ நம்மள்ட்ட வெலாசிட்டி கேட்குறான். ஃபர்ஸ்ட் கேஸில் வெலாசிட்டி எவ்வளோ சொல்லிட்டாங்க? சரி, ரொம்ப சிம்பிள் சார். ரெண்டுத்தையும் இதுக்கு வந்து பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா என்ன பண்ணு, 2 ஈக்குவேஷன் எழுது, 2 ஈக்குவேஷனை டிவைட் பண்ணி வா. ஃபர்ஸ்ட் கேஸில் வெலாசிட்டி 8, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு √of ஃபர்ஸ்ட் கேஸில் நல்லா பாரு 5 times V0. அப்போ 5 V0 மைனஸ் V0 டிவைடட். செகண்ட் கேஸில் பாரு வெளியே வர்றது எவ்வளோ? 2 nu0. அப்போ 2 nu0 மைனஸ் nu0. இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன வருது? 4:1 which is equal to 2. அப்போ வெலாசிட்டி வந்து 8/2 into 10⁶ which is equal to 4 into 10⁶ m/s. புரியுதா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா டைரெக்டாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலாஸ். கைனெட்டிக் எனர்ஜி கேட்டாங்கன்னா இதோட ரேஷியோ, அதுக்கு ரூட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வெலாசிட்டியோட ரேஷியோ கிடைச்சிரும்.
when photon of kinetic energy 3.8 electron will fall on metallic plate or work function இவ்வளோ. அப்போ மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி சொன்னால் என்ன அர்த்தம் சார்? மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி இல்லை உங்கள் ஆப்ஷனில் பாரு இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன சார்? பொதுவாக அவங்க கைனெட்டிக் எனர்ஜி எதுவுமே கொடுக்காம மென்ஷன் பண்ணால் மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி. பட் ஆப்ஷன் ஒரு தடவை பார்த்துக்கோ. hν -5 நான் கொடுத்த எனர்ஜி எவ்வளோ? 3.8. ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ? 2.8. அப்போ மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ? 1 எலக்ட்ரான் வோல்ட். சரியா? பொதுவாக நீட் பொறுத்த வரைக்கும் 1 எலக்ட்ரான் வோல்ட் மார்க் பண்ணால் போதும். இந்த இடத்துல ஆப்ஷன் பாரு, இதோட வேல்யூ மேக்ஸிமம் தான் 1 எலக்ட்ரான் வோல்ட், மினிமம் எவ்வளோ இருக்கலாம்? 0 இருக்கலாம். ஸோ 0லேருந்து 1 எலக்ட்ரான் வோல்ட்டுக்குள்ளே என்ன வேணாலும் பாசிபிள். த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷன் எதை பொறுத்து சார் இருக்கும்? ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். இது கரெக்ட். சேம் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். டிஃப்ரெண்ட் மெட்டீரியலுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது ஃப்ரீக்வன்சியோ இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்குமா? இருக்காது. சரிங்களா? ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்காது. நான் கொடுக்குற எனர்ஜி தான் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கும். ஓகேவா? கரண்ட் இன்டென்சிட்டியை பொறுத்து மாறும். இன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் த ஸ்லோப் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வர்சஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ கிராஃப் பாரு, இந்த இடத்துல வோல்டேஜ் வேணும், இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி வேணும். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் என்ன? ரெண்டு ஈக்குவேஷன் தான். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு hν -5. கரெக்டாக இல்லையா? hν -5 ஒன்று அப்படி எழுது. இல்லை வோல்டேஜில் கொடுக்குறாங்கன்னா கைனடிக் எனர்ஜிகளில் ஈவின்னு போட்டுக்கோ. இப்போ ஒய் ஆக்சிஸில் வி மட்டும்தான் இருக்குது. அப்போ h/e -5/e. இது ஒய் ஆக்சிஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. இப்போ நல்லா பாரு, இதை கம்பேர் பண்ண என் ஸ்லோப் என்ன கிடைக்குது? h/e. என்ன கேட்குறாங்க? ஸ்லோப் கேட்குறான். h/e தான் என்னோட ஸ்லோப். வேற என்ன கேட்கலாம்? இதோட இன்டர்செப்ட் என்ன? இதுவும் ஈக்குவேட் பண்ணிடுற. அப்போ இன்டர்செப்ட் என்ன கிடைக்குது? 5/eன்னு கிடைக்குது. ஓகேவா? ஓகே சார். இஃப் த ஃப்ரீக்வன்சி லைட் இன்சிடென்ட் ஆன் மெட்டல் பிளேட் பி டபுள், அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்? ஃப்ரீக்வன்சி டபுள் ஆச்சுன்னா நிறைய பேர் கைனடிக் எனர்ஜி டபுள் ஆகும்னு நினைப்பீங்க. கிடையாது. சரியா? கைனடிக் எனர்ஜி டபுள் ஆகுது, நான் கொடுக்குற எனர்ஜி டபுள் ஆகும். நான் கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்னா மோர் தென் டபுள் ஆகும். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் 1ன்னு வச்சுக்கோ. நான் கொடுத்த எனர்ஜி 2. அப்போ கைனடிக் எனர்ஜி எவ்வளோ வரும் சார்? 2லேருந்து 1 போயிடுச்சுன்னா 1 வருது. இப்போ நான் கொடுக்குற ஃப்ரீக்வன்சியை டபுள் ஆக்குறேன், இல்லை கொடுக்குற எனர்ஜியை டபுள் ஆக்குறேன். நான் முன்னாடி 2 கொடுத்தேன், இப்போ 2க்கு பதிலாக 4 கொடுத்துட்றேன். அப்போ இதோட வேல்யூ என்ன ஆகுது? 3 ஆகுது. அப்போ நல்லா பாரு, நான் ஃப்ரீக்வன்சியை டபுள் பண்ணால் கைனடிக் எனர்ஜி டபுளை விட அதிகமாகுது. நிறைய பேர் இது டபுள் ஆச்சுன்னா அதுவும் டபுள் ஆகும். கிடையாது. சரியா? ஜென்ரல் கேஸ் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், அதை வச்சு உனக்கு இன்னும் நல்லா புரியும் நினைக்கிறேன். hν -5 கொடுக்குறப்ப என் கைனடிக் எனர்ஜி சம் kEன்னு வச்சுக்கோ. இப்போ நான் ஃப்ரீக்வன்சியை டபுள் ஆக்குறேன். அப்போ என் புது கைனடிக் எனர்ஜி எவ்வளோ ஆகும்? இதான் கேள்வி. புரியுதா இல்லையா? நான் முன்னாடி hν கொடுத்த இப்போ டபுள் ஆக்கிட்டேன். அப்போ டபுள் ஆக்குனா என்ன ஆகுது? இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணுறப்ப இது கிடைக்குமா? புரியுதா? நான் hν பதிலாக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? hν பதிலாக அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோயேன். இது வேணாம், கன்ஃபியூஷன் வேணாம். இப்போ இதான் சார் கிடைக்குது. நான் டபுள் ஆக்குனேன். இப்போ மேலே இருக்க ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன். மேலே இருக்க ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எனக்கு இது கிடைக்குமா? இப்போ இதுலேருந்து இந்த ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்குது? இல்லை இதுலேருந்து மேலே இருக்கிறது சப்ராக்ட் பண்ணி, இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணால் 0, இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணால் 5. கைனடிக் எனர்ஜி -2 டைம்ஸ் கைனடிக் எனர்ஜி. அப்போ என் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி பார்த்தேன்னா 2 டைம்ஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் 5. அப்போ நல்லா பண்ண ஃப்ரீக்வன்சியை டபுள் ஆக்குறப்போ என் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி இனிஷியல் கைனடிக் எனர்ஜியோட 2 ப்ளஸ் ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன் வருதா? இது ஸ்டாண்டர்ட் வேல்யூ, எப்பயுமே இது வேல்யூடு. நல்லா பாரு, நான் டபுள் ஆக்குனேன். அப்போ என் ஆன்சர் பார்த்தேன்னா முன்னாடி கைனடிக் எனர்ஜின்னா 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 ஆயிருமா? 2 ப்ளஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் 5 டைம்ஸ் ஆக்குறேன். சரி, இதை நான் 5 டைம்ஸ் ஆக்குறேன். இல்லைன்னா ஒரு புது நம்பர் எடுத்துக்கோ, 10, இதோட வேல்யூ 1. அப்போ ஆன்சர் என்ன வருது? 9 வருதா?
இப்போ நான் ஃப்ரீக்வன்சி டபுள் ஆக்குனா இது 20 ஆயிடுச்சு. 20 - 1 என்ன சார் 19. இந்த 19 ஒன்று இதுதான் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஒன்றுமே கிடையாது. 2 டைம்ஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். லாஜிக் புரியுதா? ஸோ எப்பயுமே மோர் தென் டபுளாக தான் இருக்கும். சரியா? இதே நான் கைனடிக் எனர்ஜி பாதி அது ஃப்ரீக்வன்சியை பாதி ஆக்குறேன், அப்போ லெஸ் தென் ஹாஃப். ஹாஃப் வராது, லெஸ் தென் ஹாஃப். ஓகேவா? டபுள் ஆக்குனா மோர் தென் டபுள், ஹாஃப் ஆக்குனா லெஸ் தென் ஹாஃப். Wave nature of light cannot be explained photoelectric because photoelectric. ஏன் சார் அதால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது? ஏன்னா ஃபார் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் பிலோ சர்டன் வேல்யூ, ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் பிலோ சர்டன் வேல்யூ நீங்கள் என்ன வேணாலும் இன்டென்சிட்டி கொடுங்க சார், நீங்கள் ஒர்க் ஃபங்க்ஷனை தாண்டவே இல்லை. நீங்கள் 1 எலக்ட்ரான் வோல்ட்டோட 1 கோடி கூட கொடுத்துருங்க சார், அவனுக்கு 1.6 கொடுத்தா தான் வெளியே வருவான். நீங்கள் 1 எலக்ட்ரான் வோல்ட்டில் 1 கோடி கொடுக்குறீங்க, வெளியே வராது. ஓகேவா? இது ஒரு ரீசன். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டியை பொறுத்தது இல்லை. கைனடிக் எனர்ஜி எதை பொறுத்தது? ஃப்ரீக்வன்சியை பொறுத்தது. டைம் லேக் இல்லை சார். வேவ் இருந்துச்சுன்னா டைம் லேக்கில் வச்சு வரலாம். லைட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஈரமாகவும் ஆகாது. அந்த செடிக்கு அந்த கையில் நான் ஸ்ப்ரே அடித்து காமிச்ச மாதிரி தான். அப்போ ஆல் ஆஃப் திஸ் தான் கரெக்ட். A monochromatic point source of light is placed at a distance d from the material. Photoelectrons are ejected at rate n per second with a maximum kinetic energy E. If the source is brought to a distance d/2, நீங்கள் டிஸ்டன்ஸை பாதி ஆக்குறீங்க. சரிங்களா? டிஸ்டன்ஸை பாதி ஆக்குறீங்க. த ரேட் அண்ட் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. சார் டிஸ்டன்ஸை பாதி ஆக்குனீங்கன்னா இன்டென்சிட்டி மாறும், கைனடிக் எனர்ஜி மாறுமா? கைனடிக் ஃப்ரீக்வன்சி மாறினா தான் கைனடிக் எனர்ஜி மாறும். டிஸ்டன்ஸை பொறுத்து ஃப்ரீக்வன்சி மாறுமா? மாறாது. அப்போ கைனடிக் எனர்ஜி ஈன்னு தான் இருக்கணும். எவ்வளோ ஃபோட்டான் சார் இப்போ வரும்? இன்டென்சிட்டி என்ன ஆகும்? இன்டென்சிட்டி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/d². அப்போ டிஸ்டன்ஸை பாதி ஆக்கிட்டீங்க, அப்போ d/d²/4 ஆகுமா? அப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டான் 4 டைம்ஸ் அதிகம், இன்டென்சிட்டி 4 டைம்ஸ் அதிகம், நம்பர் ஆஃப் ஃபோட்டான் 4 டைம். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னு புரியுதா? d². ஸோ இது வந்து d/2 ஆக்குங்க. d/2 ஸ்கொயர் பண்ணால் d²/4. அப்போ இது 4 டைம்ஸ் அதிகமாகும். லைட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 1.5 டைம்ஸ் த்ரெஷ்ஹோல்ட். ஃபர்ஸ்ட் கேஸில் பாரு ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது? 1.53 த்ரெஷ்ஹோல்டாக இருக்குது. இஸ் இன்சிடென்ட் ஃபோட்டோசிட்டி. இஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் ஹாஃப் அண்ட் இன்டென்சிட்டி இஸ் டபுள். நிறைய பேர் இந்த இடத்துல என்ன சொல்கிறான் சார்? சார் இன்டென்சிட்டி டபுள் ஆயிடுச்சு. இன்டென்சிட்டி டபுள் ஆச்சுன்னா கரண்ட் என்ன ஆகும்? டபுள் ஆகும். அதானே சார் நீங்களும் சொல்லி கொடுத்தீங்க, இன்டென்சிட்டி டபுள்னா கரண்ட்டும் டபுள். ஆனால் ஃப்ரீக்வன்சி என்ன சொல்கிறான்? ஃப்ரீக்வன்சி ஆஃப் சார் ஃப்ரீக்வன்சியும் கரண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ நல்லா பாரு, ஆல்ரெடி இவ்வளோ ஃப்ரீக்வன்சி, இப்போ நான் புது ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுக்குறேன்? இதோட பாதி 0.75 டைம்ஸ் μ0. அவன் கேட்குறது μ0, நான் எவ்வளோ கொடுக்குறேன்? 0.75 டைம்ஸ் μ0. நான் அந்த த்ரெஷ்ஹோல்டே ரீச் பண்ணல, ஆமாவா இல்லையா? நான் த்ரெஷ்ஹோல்டே ரீச் பண்ணலன்னா எலக்ட்ரான்ஸ் வெளியே வருவானா? வரமாட்டான். இதே சேம் கொஷின் வச்சுக்கோ, நான் இனிஷியலாக கொடுத்தது 3μ0ன்னு வச்சுக்கோ. இப்போ நான் ஃப்ரீக்வன்சியை பாதி ஆக்குறப்ப 1.5 டைம்ஸ் μ0. ஃப்ரீக்வன்சி பாதி ஆயிடுச்சு, ஆனால் கரண்ட் டபுள். சரி, இன்டென்சிட்டி டபுள். இன்டென்சிட்டி டபுள் ஆச்சுன்னா கரண்ட் என்ன ஆகும்? டபுள் ஆகும். இந்த கேஸில் கரண்ட் டபுள், ஆனால் இந்த கேஸில் 0. ஏன்? ஏன்னா நீங்கள் மினிமம் நீ கரண்ட் எவ்வளோ வேணாலும் 1 கோடி கொடு, 10 கோடி கொடு, 100 கோடி கொடு, ஆனால் மினிமம் நீ அந்த வேல்யூ ரீச் பண்ணதுக்கப்புறம் கொடுக்கணும். புரியுதா இல்லையா? நீங்கள் ரீச்சே பண்ணல சார், ரீச் பண்ணாமல் நீங்கள் டபுள் ஆக்குறீங்க, 4 டைம்ஸ் ஆக்குறீங்கன்னா கரண்ட் வெளியே வராது. ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து 4 எலக்ட்ரான் வோல்ட். லாங்கஸ்ட் வேவ் லென்த் எவ்வளோ வேவ் லென்த்னா கொடுக்கலாம் சார். அப்போ 4 எலக்ட்ரான் வோல்ட்டு வந்து வெளியே வரணும்னா எவ்வளோ வேவ் லென்த் கொடுக்கலாம்? அவ்வளோதான் சார் கேள்வி. ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த்துக்கு இந்த ஃபார்முலா பார்த்தோன்னே அவருக்கு ஆன்சரில் நேனோமீட்டரில் இருக்குது. அப்போ வேவ் லென்த் இன் நேனோமீட்டர், ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடைக்கும். இப்போ என்கிட்ட என்ன கேட்குறாங்க சார்? என்கிட்ட அவங்க கேட்குறதே வேவ் லென்த்து தான். அப்போ 1240/4 எலக்ட்ரான் வோல்ட் சிம்பிளிஃபை பண்ணால் 310 வருதா? 310 நேனோமீட்டர். புரியுதா? அப்போ மினிமம் மேக்ஸிமம் 310. வேவ் லென்த்தில் உல்ட்டா சார், ஃப்ரீக்வன்சி அண்ட் எனர்ஜியில் மினிமம்னா இவ்வளோ ஃப்ரீக்வன்சி, மினிமம்னா இவ்வளோ வேவ் லென்த், மினிமம்னா இவ்வளோ எனர்ஜி, மினிமம்னா இவ்வளோ ஃப்ரீக்வன்சி கொடுக்கணும்னு சொல்லணும். வேவ் லென்த்தில் மேக்ஸிமம்னா இவ்வளோ ஃப்ரீக்வன்சி. நான் ஃப்ரீக்வன்சியை இதை விட அதிகமாக்கிட்டா எனர்ஜி கம்மியாயிரும். எனர்ஜி கம்மியாயிருச்சுன்னா வெளியே வராது. இன் ஃபோட்டோ எலக்ட்ரிக், த கர்வ் பிட்வீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் ஆனோட் பொட்டன்ஷியல். சரியா? ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் சும்மா ஒரு டயக்ராம் வரைஞ்சிடுறேன். இந்த 4 ஆப்ஷனுக்குமே விளையாடுவோமா? ஆக்சுவலாக இதில் 4 ஆப்ஷனுக்குமே நான் கிராஃப் வரைகிறேன். சரியா? நல்லா பாரு, 1 2 3 1 தான் இருக்கிறதுலே அதிகம்னா இங்கே தான் சார் 1 வச்சுக்கோங்க.
இது V1, இது V2, இது V3. ஸோ V1 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் டயக்ராம் இல்லாதனால நான் எல்லா கேஸுமே டயக்ராம் வரைஞ்சி காட்டுறேன் உனக்கு. V3 பெருசாக இருக்கணும். இந்த இடத்துல இது V3, இது V2, இது V1. ஃப்ரீக்வன்சி எல்லாமே சேம். ஃப்ரீக்வன்சி சேம்னா எனர்ஜி சேம். கரெக்டாக இல்லையா? எனர்ஜி சேம்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலும் சேமாக தான் இருக்கும். இன்டென்சிட்டியும் சேமாக இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகும். இன்டென்சிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். சரியா? இந்த மாதிரி V1 ஓட வேல்யூ greater than V2 ஆனால் less than V3. ஸோ V1 ஓட வேல்யூ greater than V2. ஓகேவா? இது V1, V2 இங்கே இருக்குது, V3யும் பெருசாக இருக்குது. ஸோ சப்போஸ் கரண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போகும். பட் நான் கரண்ட்டை கொண்டு வரானே இந்த இடத்துல. ஓகேவா? Which one of the following shows the particle nature? இதில் யார் சார் பார்ட்டிகல் நேச்சர் ஷோ பண்ணுறா? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். 2 ரேடியேஷன் ஆஃப் ஃபோட்டான். நல்ல ரெண்டு ரேடியேஷன் இருக்குது சார். ஒருத்தவனோட எனர்ஜி இவ்வளோ, இன்னொருத்தவனோட எனர்ஜி இவ்வளோ. அது இலிமினேட்டட் ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் ஸ்பீடு வெலாசிட்டி கேட்குறான். அப்போ V1/V2 ஓட வேல்யூ என்ன சார்? நல்லா பாரு, எனர்ஜி கொடுத்துருக்கான். அப்போ hν1 -5 டிவைட் பை hν2 -5. ஃபர்ஸ்ட் கேஸ் எனர்ஜி 1 -0.5, செகண்ட் கேஸில் 2.5 -0.5. இல்லை சார் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னா இது hν1 இது 5, இதை வச்சு கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடி. hν2 -5 கைனெட்டிக் எனர்ஜி வந்துடும். ரெண்டு கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடி. ஏன்னா வெலாசிட்டி பார்த்தோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ இதோட வேல்யூ 1/4 which is equal to 1/2. சார் கைனெட்டிக் எனர்ஜி டேர்மில் சொல்லுங்கள். கைனெட்டிக் எனர்ஜி 1/கைனெட்டிக் எனர்ஜி 2 என்ன வரும்? ஃபர்ஸ்ட் கேஸில் 0.5, செகண்ட் கேஸில் 2, அதாவது 1/4. வெலாசிட்டி வேணும்னு சொன்னால் நீ ஒன்று பண்ணாத, கைனெட்டிக் எனர்ஜியோட ரூட் கண்டுபிடிச்சிரு. புரியுதா இல்லையா? இந்த கேஸில் வெலாசிட்டினா கைனெட்டிக் எனர்ஜியோட ரூட் கண்டுபிடிச்சா உனக்கு ஆன்சர் கிடச்சிடும். எப்படி சார் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி இந்த 12mv², அப்போ 12mv1² இதுதான் கைனெட்டிக் எனர்ஜி 1/கைனெட்டிக் எனர்ஜி 2. 12 கேன்சல் ஆயிடுச்சுன்னா V1/V2 என்ன ஆயிடுச்சு? ரூட் ஆஃப் E1/E2. ஸோ ஆன்சர் 1/2. Photoelectric emission process from a metal function 1.8. The kinetic energy of most energetic electron எவ்வளோல வெளியே வரான்? 0.5 எலக்ட்ரான் வோல்ட்டில் வருவான். அப்போ அவனை ஸ்டாப் பண்ண என்ன பண்ணோம்? ஒன்றும் இல்லை, 0.5 எலக்ட்ரான் வோல்ட்டில் வெளியே வரான். நான் ஆப்போசிட் டைரக்ஷன் 0.5 வோல்ட் கொடுத்தா ஸ்டாப் ஆகிட போகிறோம். முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ வோல்டேஜ்னு கேட்டாங்கன்னா 0.5 வோல்ட், எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா நான் ஆப்போசிட் டைரக்ஷன் -0.5 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தா போதும். லாஜிக் புரியுதா? இந்த ஃபிகர் ஷோ அ பிளாட் பிளா பிளா பிளா. சரி சார், கிராஃப் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரியா? இப்போ நல்லா பாரு, ஏவும் பியும் ஒரே ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். அப்போ ஏக்கும் பிக்கும் ஃப்ரீக்வன்சி சேமா? ஆமாம் சார். பிக்கும் சிக்கும் கரண்ட்டு சேமாக இருக்குது. அப்போ பிக்கும் சிக்கும் இன்டென்சிட்டி சேம். இன்டென்சிட்டி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு இன்டென்சிட்டி ஆஃப் சி. கரெக்டாக இல்லையா? ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் பி சொல்லலாமா? சியோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. ஃப்ரீக்வன்சி ஆஃப் சி வந்து இவங்க ரெண்டு பேரோட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரோட இன்டென்சிட்டி ஏவோட இன்டென்சிட்டியோட அதிகமாக இருக்குது. கரெக்டாக? ஏன்னா இன்டென்சிட்டி அதிகம்னா கரண்ட் அதிகம். கர்வ் பி அண்ட் சி ரெப்ரசன்ட்ஸ் இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆஃப் சேம் ஃப்ரீக்வன்சி. பிக்கும் சிக்கும் சேம் இன்டென்சிட்டியா, சேம் ஃப்ரீக்வன்சியா? சேம் ஃப்ரீக்வன்சி கிடையாது. ஏ அண்ட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஏக்கும் பிக்கும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இல்லை சார், சேம் ஃப்ரீக்வன்சி. ஏ அண்ட் பி ரெப்ரசன்ட் இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆஃப் சேம் ஃப்ரீக்வன்சி. ஏக்கும் பிக்கும் ஃப்ரீக்வன்சி சேம், ஆனால் டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி டிஃப்ரெண்ட்டாக? ஆமாம் சார், இன்டென்சிட்டி டிஃப்ரெண்ட்னால தான் கரண்ட் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பி அண்ட் சி வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியா? ஆமாம் சார், பிக்கும் சிக்கும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டியா? இல்லை சார், ரெண்டு பேரில் கரண்ட் சேம்னா இன்டென்சிட்டி சேமாக தான் இருக்குது. ஓகேவா? சரிங்க சார். இது வந்து நேற்று நடத்தின ஒரு டாப்பிக்கில் இருக்க ஒரு கொஸ்டின். சோர்ஸ் S1 இஸ் ப்ரொடியூசிங் 10 photon per second ஆஃப் வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க.
another source S2 வந்து இவ்வளோ. அப்போ பவர் ஃபார்முலா, பவர் என்ன எப்படி எழுதிக்கலாம், லைட்டோடது கரெக்டாக இல்லையா? ஸோ எனர்ஜி என்னால் மல்டிப்ளை பண்ண டைமால் டிவைட் பண்ணிடுறேன். ஸோ பவர் 1 பை பவர் 2. கரெக்டா? ஃபர்ஸ்ட் கேஸில் பாரு 10 to the power of 15 photon per second. ஸோ n by t யோட வேல்யூ. எனர்ஜினை எப்படி எழுதிக்கலாம், 1240 பை வேவ் லென்த் வந்து 500 நானோமீட்டரா எனர்ஜி கிடச்சிருச்சு. ரெண்டாவது கேஸில் பாரு ரெண்டாவது கேஸோட எனர்ஜின்னா 1240 டிவைட் பை 510. ஓகே சார், கேன்சல் ஆகிறவனே கேன்சல் ஆக்கிது. 10 power 15 10 power 15, இந்த 0 இந்த 0 கரெக்டாக. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, 51 பை 1.02 இன்ட்டு 50. ஓகே, 51 பை 51 வந்துரும்ப்பா. ஆன்சர் 1. V stopping potential is plot against 1 by lambda. இந்த மாதிரி ரெண்டு கிராஃப் கொடுத்துட்டான் சார். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு 1 by lambda சார் நடத்தவே இல்லை. நல்லா பாரு, நான் உனக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இப்படி நடத்தினேன்னா எனக்கு y ஆக்சிஸில் ஓகே, x ஆக்சிஸில் 1 by lambda வேணும். இதை நான் இப்படி எழுதுனாமான்னு சொல்லு. அப்போ V is equal to hc by E into 1 by lambda minus 5 by E. இது என் y ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூ, இந்த மொத்த வேல்யூ x ஆக்சிஸில் இருக்குது. இது என்னோட ஸ்லோப்பு, இது என்னோட இன்டர்செப்ட். ஓகேவா? ஓகே சார். மெட்டல் 1 மேபி கோல்டு, மெட்டல் 2 வந்து சிசிஎம்மாக இருக்கலாம். தீட்டா 1 இஸ் கிரேட்டர் தென் தீட்டா 2. தீட்டா பேசிக்லி ஸ்லோப் சார். தீட்டா என்னது, ஸ்லோப். இந்த கிராஃபில் ஸ்லோப்போட கான்செப்ட் பாரு. எப்பயுமே ஒன்று ஸ்லோப் என்ன வரும் சார், சப்போஸ் நான் கைனெட்டிக் எனர்ஜிக்கும் சரியா ஃப்ரீக்வன்சிக்கு கிராஃப் ட்ரா பண்ணேன். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ மைனஸ் 5. இந்த கிராஃப்லேயே ஸ்லோப் என்ன சார், ஹச் ஸ்லோப்பு. சப்போஸ் நான் வோல்டேஜ்க்கும் ஃப்ரீக்வன்சிக்கு ட்ரா பண்ணுறேன். அப்போ வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை இ நியூ மைனஸ் 5. அப்போ என் ஸ்லோப் என்ன, ஹச் பை இது. நான் வோல்டேஜ்க்கும் 1 பை வேவ் லென்த்துக்கு ட்ரா பண்ணுறேன். வோல்டேஜ்க்கும் 1 பை வேவ் லென்த்துக்கு ட்ரா பண்ணுறேன். அப்போ என்னோட வேல்யூ என்ன வரும், அது சிப்பா. ஓகேவா? சார் நான் கைனெட்டிக் எனர்ஜிக்கு இல்லாமல் வெலாசிட்டியோட ஸ்கொயருக்கு ட்ரா பண்ணுறேன். வெலாசிட்டி ஸ்கொயருக்கு ட்ரா பண்ணுறப்ப 2h by m. சார் இது இவ்வளோ மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஒன்றுமே இல்லையா, கைனெட்டிக் எனர்ஜி ½ mv ஸ்கொயர். அப்போ எனக்கு v ஸ்கொயர் மட்டும் வேணும். அப்போ இங்கிட்ட 2m வந்துருச்சு. அவ்வளோதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா கேஸ்லேயும் பாரு, நல்லா பாரு. h by e, hc by e, 2h by m. என்ன கிராஃப் வேணாலும் பாரு. ஆக்சுவலாக இங்கே வந்து 1 by lambda கிராஃப் தானே இது. ஐம் சாரி. ஓகேவா? டிவைட் பை இங்கேயும் இ வரும், இங்கேயும் இ வரும். இந்த கிராஃப் எல்லா கிராஃப் ஹச் கான்ஸ்டன்ட், ஹச் பை இ. இ வந்து எலக்ட்ரானோட சார்ஜ் கான்ஸ்டன்ட். ஹச் சி ஸ்பீட் ஆஃப் லைட் கான்ஸ்டன்ட், எலக்ட்ரானோட மாஸ் சார்ஜ் கான்ஸ்டன்ட். ஹச் கான்ஸ்டன்ட், மாஸ் கான்ஸ்டன்ட். அப்போ எல்லா கேஸ்லையுமே இந்த ஸ்லோப் எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் வரும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ஸ்லோப் எப்பயுமே எப்படி வரும், ஈக்குவலாக வரும். அப்போ தீட்டா 1 தீட்டா 2 எப்பயுமே சேம். என்ன மெட்டல் வேணாலும் எடுங்க, தீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு தீட்டா 2 ஃபார் எனி மெட்டல். இல்லை வேறு என்ன கேட்கலாம், எதோட த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் அதிகம். அப்போ நல்லா பாரு, இங்கே வரைக்கும் கரண்ட் எதுவுமே வெளியே வரல, கரெக்டாக இல்லையா? இங்கே கரண்ட் இங்கே தான் போய் வெளியே வருது. அப்போ இவனை கம்பேர் பண்ணுறப்ப இவனுக்கு அதிகமான எனர்ஜி. சார் வேவ் லென்த் இருக்குது, 1 பை வேவ் லென்த்ப்பா. அப்போ யாருக்கு வேவ் லென்த் கம்மி, இவனுக்கு. அப்போ யாருக்கு எனர்ஜி அதிகம், அவனுக்கு. வேவ் லென்த் யாருக்கு கம்மியோ அவனுக்கு எனர்ஜி அதிகம். அப்போ இந்த கேஸில் தான் எனக்கு என்னது, நான் நிறைய எனர்ஜி கொடுக்குறேன். புரியுதா இல்லையா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, நோ ப்ராப்ளம். இது கைனெட்டிக் எனர்ஜி வர்சஸ் ஃப்ரீக்வன்சி கிராஃப். சரி, கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஈவின்னு போட்டுக்கோ, ஃப்ரீக்வன்சிக்கு வந்து 1 பை lambda போட்டுக்கோ, ஒரே கதை தான்.
இந்த ரெண்டு கேஸில் நல்லா பாரு, இவனுக்குன்னா இவ்வளோ எனர்ஜி கொடுத்தாலே இவன் எலக்ட்ரானை வெளியே விட ஆரம்பிச்சிடறான். ஆனால் இவனுக்குன்னா நிறைய எனர்ஜி கொடுக்கணும். அப்போ இவனோட த்ரெஷ்ஹோல்டு வந்து கம்மியாக இருக்குது, இவனோட த்ரெஷ்ஹோல்டு அதிகம். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் 1 இஸ் லெஸ் தென் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் 2. இல்லைன்னு யோசிச்சு பாருங்க, ஒரு 2 பேருக்கு 10 எனர்ஜி கொடுக்குறேன் சார். 10 எனர்ஜி நான் கொடுத்துருக்கேன். இவனோட கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்குது, இவனோட கைனெட்டிக் எனர்ஜி கம்மியாக இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம் சார்? 2 பேருக்குமே ஈக்குவல் கொடுத்தேன். நான் 2 பேருக்கு 10 எலக்ட்ரான் வோல்ட் 10 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தேன். ஒருத்தன் வெளியே 5 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியில் வரான், இன்னொருத்தவன் 3 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியில் வரான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தவனோட ஒர்க் ஃபங்க்ஷன் 5, இன்னொருத்தவனோட ஒர்க் ஃபங்க்ஷன் 7. நான் 10 கொடுக்குறேன் சார். ஒருத்தவன் வெளியே 3ல் வரான், இன்னொருத்தவன் வெளியே 5 எலக்ட்ரான் வோல்ட்டில் வரான். அப்போ ஒருத்தவனோட ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ? 5, இன்னொருத்தவனுக்கு 7. அப்போ யாரோட ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்கும் அவன் வெளியே வர கைனெட்டிக் எனர்ஜி கம்மியாயிரும் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு. புரிஞ்சா? The cathode of a photocell is changed such that work function changes from W1 to W2. நான் கேத்தோட மாற்றிடுறேன், அப்போ W1 W2 மாறிடுது. If the saturation current before and after the change are I1 and I2. நல்லா பாரு, கேத்தோட மாற்றினா ஒர்க் ஃபங்க்ஷன் மாறுது. ஒர்க் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா நல்லா பாரு, நான் ஹெச்னியோ கான்ஸ்டன்ட் வச்சிருக்கேன், நான் வேற 2 மெட்டல் வச்சிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வந்து யூஸ் பண்ணது 1, செகண்ட் நான் யூஸ் பண்ணது 2. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் 10 கொடுத்துருக்கு, செகண்ட் கேஸ்லேயும் 10. அப்போ நான் ஒர்க் ஃபங்க்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா எது மாறும்? கைனெட்டிக் எனர்ஜி மாறும். கரெக்டாக இல்லையா? ஆல் அதர் கண்டிஷன் அன்சேஞ்ச், வேறு எல்லா கண்டிஷனும் அன்சேஞ்சாக தான் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி என்ன சொல்லிட்டான், நான் கொடுக்குற ஹெச்னியோட வேல்யூ W2-வை விட பெருசாக இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி W2-வோட பெருசுனா W1-ஓட பெருசாக தான் இருக்குது. அப்போ நான் கொடுக்குற ஹெச்னியூ எப்படி இருக்குது? நல்லா பாரு, ஹெச்னியூ வேல்யூ W1-ஐ விட பெருசாக இருக்குது, W2-வை விடவும் பெருசாக இருக்குது. அப்போ கைனெட்டிக் எலக்ட்ரான்ஸ் 2 கேஸ்லையுமே வெளியே வரதான் போகிறான். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? கரண்ட் எப்படி இருக்கும்? சேச்சுரேஷன் கரண்ட்டு. சரிங்களா? I1 I2. இப்போ சேச்சுரேஷன் கரண்ட் என்ன? கரண்ட் வந்து எதை பொறுத்து இருக்கும்? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை பொறுத்து இருக்கும். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எதை பொறுத்து இருக்கும்? இன்டென்சிட்டி. அவங்க ஒர்க் ஃபங்க்ஷன் மாற்றினாங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி மாறும், இன்டென்சிட்டி மாறுமா? மாறாது. A electric potential that must be applied to stop the fastest photoelectron emitted by nickel surface. ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க நிக்கல் சர்ஃபேஸ்க்கு, அல்ட்ரா வயலட்டோட வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. அப்போ அல்ட்ரா வயலட்டோட வேவ் லென்த் வச்சு நான் கொடுத்த எனர்ஜி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாமா? ஹெச்னியூ கண்டுபிடிச்சிக்கலாமா? நான் கொடுத்த எனர்ஜி ஹெச்னியூ இல்லைனா 1240 பை வேவ் லென்த் இன் நேனோமீட்டர். நேனோமீட்டர் தானே இருக்குது. அப்போ 1240 பை வேவ் லென்த் எவ்வளோ சார்? 200 நேனோமீட்டர். 6.2 எலக்ட்ரான் வோல்ட். நான் கொடுத்தது எவ்வளோ? 6.2 எலக்ட்ரான் வோல்ட். அவன் சாப்பிட்டது எவ்வளோ? 5.0. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி என்ன வரும்? 6.2 மைனஸ் 5.01. குத்து மதிப்பா 1.19. 1.19 எலக்ட்ரான் வோல்ட் என்ன ஆகுது? வெளியில் வரான். நான் ஸ்டாப் பண்ண என்ன பண்ணோம்? ஆப்போசிட் டைரக்ஷனில் 1.19 இல்லை 1.2 கிட்ட. ஏன் மைனஸ்? ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்குறோம் சார். மைனஸ் மென்ஷன் பண்ணுன்னா இந்த ஆப்ஷன் மார்க் பண்ணிக்கோங்க. புரியுதா இல்லையா? அப்போ இவ்வளோ எனர்ஜியில் வெளியேறப்போ நான் பொட்டன்ஷியல் எவ்வளோ கொடுக்கணும்? அதே அளவுக்கு பொட்டன்ஷியல் ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்கணும். When monochromatic radiation of intensity I falls on a metal surface, the number of photoelectron in their maximum kinetic energy are. இதான் சார் கைனெட்டிக் எனர்ஜி. இது if the intensity நான் டபுள் ஆக்குறேன், இன்டென்சிட்டியை டபுள் ஆக்குனேன்னா எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும்? கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ? கைனெட்டிக் எனர்ஜி மாறுமா? மாறாது. இன்டென்சிட்டி டபுள் ஆக்குனீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி மாறாது. அப்போ முன்னாடி டீனா இப்பயும் டீயாக தான் இருக்கணும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் ஓகேவா? நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் என்னாகும்? இன்டென்சிட்டி டபுள்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் டபுள். ஃபோட்டான்ஸ் டபுள்னா எலக்ட்ரானும் டபுள். அப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸும் டபுள் ஆகும், கரண்ட்டும் டபுள் ஆகும். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அக்கர் ஒன்லி when the incident light has more a certain value. எது அதிகமாக இருக்கணும்? ஃப்ரீக்வன்சி. ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமான ஃப்ரீக்வன்சி இருந்தால் தான் ஃபோட்டோ எமிஷன் அக்கர் ஆகும். த த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க இவ்வளோ சார். நியூ நாட்டோட வேல்யூ இவ்வளோ. லைட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நான் கொடுத்த ஃப்ரீக்வன்சி இவ்வளோ. இந்த கட் ஆஃப் வோல்டேஜ்னா இந்த ஸ்டாப்பிங் வோல்டேஜ்னு கேட்குறான். ஒன்றும் பண்ண வேண்டாம். என்னோட கைனெட்டிக் எனர்ஜியோட வேல்யூ நல்ல பேர் ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருவோம். வேவ் லென்த் கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மெத்தட் என்ன? இதை நீ வேவ் லென்த்தாக மாற்றிக்கிறது. சரியா? நான் 2 மெத்தடில் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஒரு எம்டி ஸ்லைடு எடுத்துக்கலாம். ஐயோ,
கைனடிக் எனர்ஜியிலே h nu மைனஸ் h nu நாட்னு சொல்லலாமா? h காமன் எடுத்துக்கோ 6.6 into 10 to the power of minus 34. நியூ மைனஸ் நியூ நாட், நியூவோட வேல்யூ வந்து 8.2, நியூ நாட்டோட வேல்யூ 3.3. ரெண்டுலேயுமே 10 power 14 காமன் எடுத்துட்டேன். இப்போ ஆன்சர் வந்து ஜூலில் வரும். இதுதான் ஒரு பிரச்சனை. நான் ஜூலை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டை மாற்ற என்ன பண்ணலாம்? 1.6 into 10 to the power of minus 19. இதோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 4.9. ஆல்மோஸ்ட் 5 கிட்ட வருதா? இது இதோட கேன்சல் பண்ணா 4. இந்த வேல்யூ 4 5 4 5 சார் 20, ஆல்மோஸ்ட் 20. இது 4.9 5ன்னு வச்சுக்கோ, 20 ஆயிடுச்சு. இது வந்து மேலே கொண்டு வந்தனா 33, அப்போ 10 power minus 1. ஸோ இது வரைக்கும் ஜூலில் இருந்துச்சு, இது எலக்ட்ரான் வோல்ட்டில் மாறிடுச்சு. அப்போ 2 எலக்ட்ரான் வோல்ட். வெளியில் வர பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜி என்ன? 2 எலக்ட்ரான் வோல்ட். 2 எலக்ட்ரான் வோல்ட். கரெக்டா? எஸ் சார். அப்போ நான் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தவொன்னு நிப்பாட்டலாம்? 2 வோல்ட் கொடுத்துருங்க, முடிஞ்சு. சார் இன்னொரு மெத்தட் என்ன? இன்னொரு மெத்தட் பார்த்தோன்னா எனக்கு வேவ் லென்த் தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். வேவ் லென்த் எப்படி எழுதிக்கலாம்? c/nu. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் 3 into 10 to the power of 8. நியூவோட வேல்யூ என்ன? இது மேலே கொண்டு வா. 10 power என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்குமா? 10 power minus 6. ஆனால் எனக்கு 10 power minus 9 வேணும். அப்போ தான் இந்த நேனோமீட்டராக மாறும். அப்போ 3000 by 3.3. கரெக்டா? இது நேனோமீட்டரில். ரெண்டாவது கேஸ்க்கு என்ன வரும்? இப்போ 3000 by 8.2 நேனோமீட்டர். இப்போ நான் என்ன பண்ணுறது? கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1240 by நான் கொடுத்த வேவ் லென்த் மைனஸ் 1240 by த்ரெஷ்ஹோல்டு. புரியல சார் அப்படின்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1240 by வேவ் லென்த். சரியா? த்ரெஷ்ஹோல்டு எப்படி எழுதுவேன்? 1240 by வேவ் லென்த் நாட். ஃபர்ஸ்ட் கேஸில் வேவ் லென்த் எவ்வளோ சார்? 3000 by 8.2. அப்போ 3000 கீழே வச்சுக்கோ, 8.2 மேலே போயிடுச்சு, மைனஸ் 3.3. இதில் எதெல்லாம் காமன் வருது அது வெளியே எடுத்துக்கோ. 1240 காமன் வரும், அது 300. ஸோ அதில் ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன். 8.2 மைனஸ் 3.3. இது சிம்பிளிஃபை பண்ணால் 4.9. ஆல்மோஸ்ட் 5 கிட்ட வருமா? 5 டேபிளில் 1 டைம் 60 டைம்ஸ், 60 டேபிளில் 1 டைம் 2 டைம். ஸோ 2 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ 2 எலக்ட்ரான் வோல்ட்னா 2 வோல்ட். புரிஞ்சா? இப்படி தான் சால்வ் பண்ணுவோம். உனக்கு எது ஈஸியாக இருக்கும் நீ சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே. 2 ரேடியேஷன் ஆஃப் ஃபோட்டோ எனர்ஜி. இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் ஸ்பீடு தானே கேட்குறேன். மேக்ஸிமம் ஸ்பீட்னா என்ன சார்? இதில் நீ இதை சப்ராக்ட் பண்ணு 0.5, இதில் இதை சப்ராக்ட் பண்ணால் 2, இதுக்கு ரூட் எடுத்துக்கோ. ஸோ 1/4க்கு ரூட் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. 2 for photoelectric emission from certain metal, the cutoff frequency is V. சரியா? cutoff frequency V. If the radiation of frequency 2 mu இருந்தால் மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளோ? மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா கேட்குறான். ஸோ cutoff frequencyன்னு என்ன சார்? மினிமம் ஃப்ரீக்வன்சி, அதுக்கு கீழே கொடுத்தீங்கன்னா வராது. அதாவது த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி தான் கட் ஆஃப்னு சொல்கிறோம். அப்போ நல்லா பாரு, நான் கொடுத்தது 2 அதோடது இவ்வளோ. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ண எனக்கு ஆன்சர் என்ன வருது? h நியூ. கைனடிக் எனர்ஜி ஃபார்முலானா 12mv². இப்போ எனக்கு இதுலேருந்து வெலாசிட்டி கேட்குறாங்க. அப்போ வெலாசிட்டியோட ஸ்கொயர் பார்த்தோன்னா 2h நியூ பை m. ஓகேவா? when the energy of incident radiation is increased by 20%. அப்படின்னு என்ன சார்? முன்னாடி நான் கொடுத்த எனர்ஜி h நியூவாக இருந்துச்சுன்னா இப்போ h நியூ ப்ளஸ் 20%. கரெக்டாக? இப்போ புது எனர்ஜி எவ்வளோ? 20% ஆஃப் h நியூ ப்ளஸ் h நியூ. ஸோ முன்னாடி h நியூ, இப்போ 20% எக்ஸ்ட்ரா. அப்போ இதோட வேல்யூ என்ன? 20/100. அப்போ 0.2. சிம்பிளிஃபை பண்ண நீ சிம்பிள் என்ன? ஃபர்ஸ்ட் நான் கொடுத்தது இவ்வளோ, செகண்ட் நான் கொடுத்தது இவ்வளோ. புரியுது? சிம்பிளிஃபை பண்ணிட்டு வாங்கயா. -5. ஃபர்ஸ்ட் கேஸில் வெளியே வந்த கைனடிக் எனர்ஜி 0.5, செகண்ட் கேஸில் வெளியே கைனடிக் எனர்ஜி 0.8.
இப்போ என்கிட்ட என்ன கேட்குறான், ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்குறான். பொதுவாக இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுறப்ப ஸ்ட்ரைட்டாக சப்ராக்ட் பண்ணால் ஒர்க் ஃபங்க்ஷன் கேன்சல் ஆயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹச்னியோட வேல்யூ கண்டுபிடிச்சி ஹச்னியோ போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். அது ஒரு மெத்தட். என்ன பண்ணுறது, இதுலேருந்து நான் இதை சப்ராக்ட் பண்ணுறேன் 0.3, இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணால் 0.2 ஹச்னியோ, இது சப்ராக்ட் பண்ணுறப்ப 0. அப்போ ஹச்னியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு சார், இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 0.3 by 0.2 which is equal to 1.5. ஹச்னியோட வேல்யூ 1.5 இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணிடு. அப்போ 5யோட வேல்யூ என்ன, 1.5 minus 0.5. சிம்பிளிஃபை பண்ணால் 1 electron volt. இல்லை நான் என்ன பண்ணி, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கா, என்கிட்ட அவங்க ஹச்னியூ கேட்கவே இல்லை. அப்போ நான் ஏன் ஹச்னியூ கண்டுபிடிக்கணும், ஹச்னியூ கேட்கவே இல்லைன்னா கண்டுபிடிக்காத. இது இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஹச்னியூ கேன்சல் பண்ணும். இங்கே 1.2 ஹச்னியூ இருக்குது, இங்கே 1.2 ஹச்னியூ இல்லை. அப்போ இந்த மொத்த ஈக்குவேஷன் 1.2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 5 × 12 மல்டிப்ளை 60. அப்போ இந்த வேல்யூ 0.6 ஆகுமா. இதை 1.2ஆல் மல்டிப்ளை 1.2 × 5. இப்போ என்ன பண்ணு, மேலேருந்து கீழே சப்ராக்ட் பண்ணு, 0.2 is equal to இது கேன்சல் ஆயிடுச்சு. இதோட வேல்யூ என்ன ஆகும், இதுலேருந்து சப்ராக்ட் பண்ண இந்த வேல்யூ ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா 0.2 × 5. அப்போ 5யோட வேல்யூ என்ன, 1 electron volt. புரியுதா, நம்ம பொதுவாக ஈக்குவேஷன் அப்படியே சால்வ் பண்ணிடுவோம். பட் அது நம்மள்ட்ட ஹச்னியூ கேட்கவே இல்லை. எது கேட்குறோன்னு அதை டேரெக்டாக கண்டுபிடி. When a certain metallic surface is illuminated with a monochromatic light of wavelength இவ்வளோ, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எவ்வளோ, 3v0. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சொன்னால் ஒன்றும் இல்லை, கைனெட்டிக் எனர்ஜி சொல்கிறான்னு அர்த்தம். இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது, when the same surface illuminated with wavelength 2 lambda, அப்போ இவ்வளோ. அப்போ த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த் எவ்வளோ, lambda நாட் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஈக்குவேஷன் எழுது. ஃபர்ஸ்ட் கேஸில் நல்லா பாரு, வெளியே வருது 3v0 தான். என்ன சொல்கிறாங்க, 3v0 வந்து என்னோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அப்போனா கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ 3v0 is equal to hc by lambda. hc by lambda, ஃபஸ்ட்டு வேவ்லென்த் lambda கொடுத்தாங்க, -5. ரெண்டாவது கேஸில் hc by நான் எவ்வளோ வேவ்லென்த் கொடுத்தேன், 2 lambda. சரியா. இப்போ நம்மள்ட்ட 5 கேட்குறான். நிறைய பேர் பொதுவாக என்ன பண்ணுவோம், அப்படியே ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் 5 கேன்சல் ஆகும். 5 கேட்கவே, இது அவன் கேட்குறதே 5 தானே, நம்மள்ட்ட 5 வச்சு தான் கேட்குறான். அப்போ நம்ம 5 கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு தான் நான் என்ன கண்டுபிடிக்க முடியும், த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த் கண்டுபிடிக்க முடியும். அப்போது நிறைய பேர் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, அப்படி ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். பண்ணாத, இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஏன்னா இந்த டேர்ம் எனக்கு கேன்சல் ஆகும். இப்போ இந்த 2 கேன்சலா. இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணு. இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணால் v0, இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணனா கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ இது ப்ளஸ் ஆயிருமா, அது மைனஸ், இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ ப்ராப்ளம் என்ன, எனக்கு ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்தில் இருக்குது. அப்போது 5யோட வேல்யூ v0க்கு ஈக்குவலாக இருக்குது. இதை போயிட்டு மேலே எங்கேயாச்சும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இல்லைன்னா என்ன பண்ணலாம், நல்லா பாரு, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணால் 3 மெத்தடில் சால்வ் பண்ணி காட்டுறேன் உனக்கு. v0க்கு பதிலாக நான் போய் 5ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 கரெக்டாக இஸ் ஈக்குவல் டு hc by lambda. -2 இருக்குமா, -2 இங்கிட்ட வச்சா +2 அப்போ டோட்டலாக 4 ஆயிடுச்சா. 5க்கு பதிலாக நான் எப்படி போட்டுக்கலாம், hc by lambda நாட் இஸ் ஈக்குவல் டு hc by lambda. இந்த வேல்யூ கேன்சல். அப்போ lambda நாட்டோட வேல்யூ என்ன, 4 lambda நாட், சாரி 4 lambda. ஓகேவா. இதில் ஆப்ஷன் எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்னு உனக்கு சொல்லித்தரேன், டோன்ட் வரி. ஒரு சில பேர் காமனாக பண்ணுற என்ன பண்ணுவாங்க, சார் மேலேருந்து கீழே சப்ராக்ட் பண்ணுறோம். சரியா, இதே ரெண்டு ஈக்குவேஷன் தான், மேலேருந்து கீழே இருக்கிறது சப்ராக்ட் பண்ணுறோம். 2v0 இஸ் ஈக்குவல் டு, இதுலேருந்து 1லேருந்து பாதி போயிடுச்சுன்னா அரை வருமா, hc by 2 lambda. ஓகேவா. அப்போ இதுலேருந்து v0ஓட வேல்யூ என்ன, hc by 4 lambda. அப்போ v0க்கு பதிலாக நான் இந்த வேல்யூ போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். hc by 4 lambda equal to hc by 2 lambda minus 5. 5 க்கு பதிலாக hc by lambda நாட். எல்லா hc கேன்சல் ஆயிருமா. இந்த டேர்ம் இங்கிட்டு கொண்டு வா.
எல்சிஎம் எடுத்தோன்னா 2 minus 1. ஸோ lambda நாட் இஸ் ஈக்குவல் டு 4 lambda. இல்லை அப்படின்னா கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணு. அவங்க என்கிட்ட என்ன கேட்குறாங்க? ஆக்சுவலாக 2 வரக்கூடாது. அவங்க என்கிட்ட என்ன கேட்குறாங்க? அவங்க என்கிட்ட 5ஓட வேல்யூ கேட்குறாங்க. 5ஓட வேல்யூ V0 டேர்ம்ஸில் கேட்டானா இதை கேன்சல் பண்ணு. அவங்க என்கிட்ட 5ஏ கேட்கல சார், HCB லேம்டாக்கும் வீக்கு வேல்யூ கேட்டால் இதை யூஸ் பண்ணு. அவங்க என்கிட்ட 5 கேட்குறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேம்டா. அப்போ எனக்கு இந்த டேர்ம் இருக்கக்கூடாது. இந்த டேர்ம் இருக்கக்கூடாதுன்னா இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோயே. இப்போ இது 2 சப்ராக்ட் பண்ணால் இந்த வேல்யூ 0. இது 3/2 இதில் இது சப்ராக்ட் பண்ணு 1/2 HC லேம்டா. இதை இது சப்ராக்ட் பண்ணால் -25. இந்த டேர்ம் அங்கிட்டு கொண்டு வந்துரு. 5க்கு பதில் HC லேம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 1/2 HC லேம்டா. இது HC கேன்சல் பண்ணிட்டேன்னா லேம்டா நாட்டோட வேல்யூ 4 டைம்ஸ் லேம்டா. முடிஞ்சா? அப்போ சேம் கொஸ்டின் தான், டிஃப்ரெண்ட் மெத்தட். இப்போ நல்லா பாரு, எப்பயுமே நான் கொடுக்குற வேவ் லென்த் எதை விட அதிகமாக இருக்கணும்? த்ரெஷ்ஹோல்டை விட அதிகமாக இருக்கணும். ஸோ இதான் த்ரெஷ்ஹோல்டுனா நான் கொடுக்குற வேவ் லென்த் த்ரெஷ்ஹோல்டை விட எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். சரி, நான் கொடுக்குற வேவ் லென்த் த்ரெஷ்ஹோல்டை விட கம்மியாக இருக்கணும். இப்போ நல்லா பண்ண கொஸ்டினில் லேம்டாவும் கொடுக்குறேன், 2 லேம்டாவும் கொடுக்குறேன். நான் கொடுக்குற வேவ் லென்த் எப்படி இருக்கணும்? த்ரெஷ்ஹோல்டை விட கம்மியாக இருக்கணும். அப்போ த்ரெஷ்ஹோல்டு கண்டிப்பாக 2 லேம்டாவும் லேம்டாவோட அதிகம்னா கண்டிப்பாக 2 லேம்டாவோட அதிகமாக இருக்கணும். அப்போ இந்த ஆன்சர் வராது. ஃப்ரீக்வன்சின்னு பேசுகிறப்ப நான் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கணும். வேவ் லென்த்னா நான் கொடுக்குற வேவ் லென்த் கம்மியாக இருக்கணும். அப்போ த்ரெஷ்ஹோல்ட்லேயும் கண்டிப்பாக இதோட 2 விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் தான் ஒரு ஆன்சர். இந்த மாதிரி இது ஒரு கொஸ்டின் சார். இதில் ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்குறான், 5ஓட வேல்யூ கேட்குறான். நம்ம கொஸ்டினை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன். நல்லா பாரு, வேவ் லென்த் லேம்டா கொடுத்தாலும் வருது, λ/2 கொடுத்தாலும் வருது. அப்போ நான் கொடுத்த எனர்ஜி எவ்வளோ சார்? HC லேம்டா கொடுத்தாலும் வருது, HC லேம்டா டைம்ஸ் 2. அப்போ நான் இவ்வளோ எனர்ஜி கொடுத்தாலும் எலக்ட்ரான் வெளியே வரான், இவ்வளோ எனர்ஜி கொடுத்தாலும் எலக்ட்ரான் வெளியே வரான். கரெக்டாக இல்லையா? அப்போ அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் சார்? இதை விட சின்ன வேல்யூவாக தான் இருக்கணும். இதோட சின்ன வேல்யூ என்ன? இந்த ஆப்ஷன் இல்லை, இந்த ஆப்ஷன் இல்லை, இந்த 2ல் தான் ஒரு ஆன்சராக இருக்கும். ஏன்னா கொடுக்குற எனர்ஜி என்னவாக இருக்கணும்? நான் கொடுத்த எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமாக இருக்கணும். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் இதை விட கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் தான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணு. ஃபோட்டோ எலக்ட்ரிக் சர்ஃபேஸ் இஸ் illuminated successfully by monochromatic light. ஃபர்ஸ்ட் வந்து லேம்டா யூஸ் பண்ணுறீங்க. அப்போ மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ வருது? மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி எமிட்டட் ஃபோட்டான் இஸ், இந்த செகண்ட் கேஸில் வந்து 3 டைம்ஸ். செகண்ட் கேஸில் வந்து 3 டைம்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி இன் ஃபர்ஸ்ட் கேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு நான் என்ன எழுதுவேன்? கைனெட்டிக் எனர்ஜி 1 இஸ் ஈக்குவல் டு, கரெக்டா, HC லேம்டா -5. புரியுதா? ரெண்டாவது கேஸில் கைனெட்டிக் எனர்ஜி என்ன? 3 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ அகைன் பாரு, நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணலாம். நீ என்ன பண்ணலாம்? 2 ஸ்ட்ரெயிட்டாக சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா 5 கேன்சல் ஆகும். எனக்கு 5 வேணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகும். ஃபைனல் ஆன்சர் பாரு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேம்டால் இருக்குது. அப்போ எனக்கு இருக்கக்கூடாது டேர்ம் எது? இந்த கைனெட்டிக் எனர்ஜி இருக்கக்கூடாது. அப்போ நான் இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இப்போ சப்ராக்ட் பண்ணு. இந்த டேர்ம் 0 ஆயிருமா? 3லேருந்து 2 போயிடுச்சுன்னா HC லேம்டா மைனஸ் இதோட வேல்யூ என்ன ஆயிரும்? 25. இந்த 25 இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா 2 HC லேம்டா நாட். சரி, அதானே ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ பேசிக்கலி ஒர்க் ஃபங்க்ஷன் மொத்தமாக தானே கேட்குறான். அப்போ வேவ் லென்த் கேட்கல, ஒர்க் ஃபங்க்ஷனாக 5 போடணும் காத்தியாரு. அப்போ 5ஓட வேல்யூ என்ன? HC (2 லேம்டா). புரிஞ்சா? ஓகே. ஸோ உனக்கு எது வேணும், எதுலேருந்து எது தேவையில்லையோ அதை எலிமினேட் பண்ணணும். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண 3 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தடில் என்ன பண்ணுவேன்? நீ ஸ்ட்ரைட்டாக இந்த 3 இல்லாமல் 2 ஈக்குவேஷன் ஆட் பண்ணுவேன். 2 ஈக்குவேஷன் ஆட் பண்ணுறப்ப இந்த 5 கேன்சல் ஆயிரும். கைனெட்டிக் எனர்ஜிக்கும் இதுக்கு வரைக்கும் அந்த வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிப்பேன். இல்லை நான் என்ன பண்ணுவீங்க? 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த HC லேம்டா. அப்போ 5க்கும் கைனெட்டிக் எனர்ஜிக்கு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை போய் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ எது உனக்கு வேணுமோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணு. இது பாரு, when a metallic surface is illuminated with a radiation of wavelength lambda கொடுக்குறப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V. சப்போஸ் சேம் மெட்டீரியலுக்கு நான் வேவ்லென்த் எவ்வளோ கொடுக்குறேன்? 2 லேம்டா. நான் வேவ்லென்த் அதிகப்படுத்தினா எனர்ஜி கம்மினா கைனெட்டிக் எனர்ஜி கம்மி ஆகும். அப்போ தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கம்மி. எவ்வளோ வருது?
பி நாட். அப்போ த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் லாஜிக் என்ன, நான் கொடுக்குற வேவ் லென்த்து சரியா ஃப்ரீக்வன்சியில் பேசுகிறப்ப என்னன்னா நான் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கணும். ஆனால் இப்போ நான் பேசுகிறப்ப என்ன சொல்லி நான் கொடுத்த வேவ் லென்த் கம்மியாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ நான் கொடுக்குற வேவ் லென்த்து வந்து அதாவது நான் கொடுத்த வேவ் லென்த் எதை விட கம்மியாக இருக்கணும், த்ரெஷ்ஹோல்டை விட கம்மியாக இருக்கணும். அப்போ இந்த லேம்டாவும் த்ரெஷ்ஹோல்டை விட கம்மியாக தான் இருக்கணும், 2 லேம்டாவும் த்ரெஷ்ஹோல்டை விட கம்மியாக தான் இருக்கணும். அப்போ நான் வேல்யூ என்ன சார், இந்த லேம்டா நாட்டோட வேல்யூ கண்டிப்பாக 2 லேம்டா விட பெருசாக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த லேம்டா நாட்டோட வேல்யூ 2 லேம்டா விட பெருசாகவும் இருக்கும், லேம்டாவோட பெருசாக இருக்கும். இப்போ 2 லேம்டா விட பெருசு 4 ஆப்ஷனுமே இருக்குது சார், சால்வ் பண்ணி தான் ஆகணும். 5/2ன்னு சொன்னாலும் 2.5 லேம்டா, ஸோ 2 விட பெருசாக தான் வருது. எப்படி சால்வ் பண்ணுறது, ஒன்றுமே இல்லை, V is equal to HC by lambda minus work function. கரெக்டாக ஃபைனலாக இதெல்லாம் த்ரெஷ்ஹோல்டு கண்டுபிடிச்சிக்கலாம். V by 4 HC by 2 lambda minus 5. இப்போ நல்லா பாரு, எனக்கு ஆன்சர் வீல கேட்குறானா, இல்லை சார் ஆன்சர் வீல கேட்கல. அப்போ நான் V எலிமினேட் பண்ணால் போதும்ல. அப்போ V எலிமினேட் பண்ணால் நான் இந்த ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி இது பாரு கேன்சல் ஆயிடும். ஸோ இது வந்து 0 ஆயிடுச்சு. இது 2 இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண என்ன ஆகும் சார், இதுலேருந்து இந்த வேல்யூ சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ 2லேருந்து 1 போயிடுச்சுன்னா HC by lambda மைனஸ் இதுலேருந்து இது போட்டோன்னா 3/5. இப்போ என்கிட்ட 5ன்னு கேட்டானா நான் சிம்பிளாக என்ன சொல்லலாம், 5யோட வேல்யூ வந்து HC by 3 lambda. ஆனால் என்கிட்ட 5 கேட்கல, அவங்க என்ன கேட்குறாங்க, த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த் லேம்டா நாட் கேட்குறான். அப்போ HC by lambda நாட் இஸ் ஈக்குவல் டு HC by 3 lambda. அப்போ லேம்டா நாட் வந்து 3 lambdaக்கு ஈக்குவல். புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின் இருக்குது, நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி வந்து 5 எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்குறீங்க, மேக்ஸிமம் எனர்ஜி எவ்வளோ வருது, 2 எலக்ட்ரான் வோல்ட் வருது. 5 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தீங்க, வெளியில் வர எனர்ஜி எவ்வளோ 2. அப்போ நான் ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன சார், நான் கொடுத்தது 5, சாப்பிட்டது என்னமோ வெளியில் வந்தது 2 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ நான் இங்கே 5யோட வேல்யூ என்ன சார், 3. வென் ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி 6 ஆர் இன்சிடென்ட், அதே இது ஓகேவா. நான் இப்போ எவ்வளோ கொடுக்குறேன் சார், 6 கொடுக்குறேன். ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ சாப்பிட்ரும், 3. அப்போ வெளியில் வர கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ வரணும், 3 கைனட்டிக் எனர்ஜியில் எலக்ட்ரான் வெளியே வரும். ஆமாவா இல்லையா? கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ வரும், 3 எலக்ட்ரான் வோல்ட் கைனட்டிக் எனர்ஜியில் வெளியே வரும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, நோ ஃபோட்டோ எலக்ட்ரான் வில் ரீச். இந்த ஆனோடுக்கு எந்த ஃபோட்டோ எலக்ட்ரான் ரீச் ஆகலை. ஆக்சுவலாக 6 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜினா நல்ல பாரு, 5 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தாலே எலக்ட்ரான் போய் அங்கே சேருது. நான் இப்போ எவ்வளோ கொடுக்குறேன், 6 எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்குறேன். இப்போ கண்டிப்பாக எலக்ட்ரான் போய் அங்கே சேரணும். ஆனால் எலக்ட்ரான் சேரவே இல்லைன்னா என்ன அர்த்தம் சார், நான் இந்த இவனை பாசிட்டிவும் இவனை நெகட்டிவ் கொடுக்குறேன். அப்போ எலக்ட்ரானே போய் சேரல. எவ்வளோ எலக்ட்ரான் எனர்ஜியில் எலக்ட்ரான் போகுது, 3ல் போகுது. போய் சேரவே இல்லைன்னா அர்த்தம் என்ன அர்த்தம் சார், நான் இங்கே எவ்வளோ வோல்ட் கொடுத்துருக்கேன், 3 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன சொல்கிறான், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆஃப் A ரிலேட்டிவ் டு C. ஏவோட வோல்டேஜ் எவ்வளோ வித் ரெஸ்பெக்ட் டு C. ஸோ வோல்டேஜ் ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு C. ஸோ VA மைனஸ் VC. எனக்கு என்ன தெரியும், இங்கே 3 வோல்ட் கொடுத்துருக்கு, யாருக்கு பாசிட்டிவ், இவனுக்கு பாசிட்டிவ். ஸோ இவன் 3, இது 0னா இதை சப்ராக்ட் பண்ணு, 0 மைனஸ் 3 மைனஸ் 3 வோல்ட் கொடுத்துட்டு வச்சுருக்கீங்க. புரிஞ்சா? பேட்டரியோட வோல்டேஜ் 3, எதில் அதிகம், இதில் ஹையர் பொட்டன்ஷியல், அதில் லோயர் பொட்டன்ஷியல். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து -3. புரிஞ்சா? ஸோ எவ்வளோ கைனட்டிக் எனர்ஜி இருக்கோ அவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறோம் நம்ம. ஸ்டாப் பண்ண இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த் ஆஃப் சில்வர், சில்வரோட வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் எஜெக்டட் பை சில்வர் சர்ஃபேஸ். ஓகே, வெலாசிட்டி கேட்குறாங்க, வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் எஜெக்டட் எவ்வளோ. நல்லா பாரு, த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த் சொல்லி 2 இடத்துல கொடுத்து வச்சுருக்காங்க. கரெக்டாக. கைனெட்டிக் எனர்ஜி நான் எப்படி எழுதலாம், HC by lambda minus HC by lambda நாட். கரெக்டாக. இப்போ நல்லா பாரு, இதோட வேல்யூனா 12400, ஏன்னா ஆங்ஸ்ட்ராங்கில் கொடுத்துருக்கான். டிவைட் பை நான் கொடுத்தது இந்த த்ரெஷ்ஹோல்ட், நான் கொடுத்தது இவ்வளோ, அல்ட்ரா வயலட் கொடுத்த வேவ் லென்த் எவ்வளோ 2536 மைனஸ் 1240, அதோட சில்வரோட த்ரெஷ்ஹோல்ட் எவ்வளோ 3250. இதில் இந்த 12400 காமன் எடுக்கலாமா, 12400 காமன் எடுத்துக்கலாமா. அப்போ என்ன கிடைக்குது, 3250 minus 2536 divide by minus sorry into 2536. ஒரு 0 கேன்சல்.
325 600 900 வரல. சரி பார்ப்போம். ஓ இங்கிலிருந்தும் எடுக்கலாமா? செவன் 1 4 700 700 700 700 வராதே. சரி ஏதோ ஒரு ஹோல் நம்பர் வரலப்பா. ஓகேவா? அப்போ வெளியே வர கைனடிக் எனர்ஜி எவ்வளோ? 1.07 எலக்ட்ரான் வோல்ட். இந்த எலக்ட்ரான் வோல்ட்டை நீ என்னவா மாற்றணும்? ஜூலுக்கு மாற்றணும். புரியுதா இல்லையா? எலக்ட்ரான் வோல்ட் எதுக்கு மாற்றணும்? ஜூலுக்கு மாற்றணும். அப்புறம் ½ mv² போடணும். அப்போ கைனடிக் எனர்ஜிக்கு வந்து ½ mv² இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு சரியா 1.07 எலக்ட்ரான் வோல்ட்னு இருக்கா? (1.07 electron volt) 1.07 electron volt. electron volt ஜூலுக்கு மாத்திக்கோ. So velocity ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்த்தனா 1.07 into 1.6 into divide by mass. இது எலக்ட்ரான் தானே, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல எலக்ட்ரான் தான் வெளியே வரப்ப 9.1 into 10 to the power of -31. ஓகே. 31 minus 19 ஸோ 12 வருதா? இது v². அப்போ வியோட வேல்யூ என்ன? இதை நீ சிம்பிளிஃபை பண்ணுறது இப்படி போட்டுக்கோ, 37 into 10 to the power of 10. அப்போ v என்ன ஆயிடுச்சு? √37 போடுவியா? 36ஓட ரூட் கண்டுபிடி. 5 into 10 to the power of 5, சாரி 6 into 10 to the power of 5. ஸோ எந்த ஆப்ஷன் 6 கிட்ட இருக்கு? இந்த ஆப்ஷன். புரிஞ்சா? இல்லை என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து ½ mv² இஸ் ஈக்குவல் டு HC காமன் எடுத்துக்கோ. 1/λ minus 1/λ0. இந்த HCயோட வேல்யூ இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. இல்லை இது ஹச்சோட வேல்யூ எலக்ட்ரான் வோல்ட் ஏதோ ஒரு யூனிட்டில் கொடுத்து வச்சுருக்கேன். இது ஆகாத வேலை. சரிங்களா? உனக்கு நான் HCக்கு வேல்யூ சொல்லி கொடுத்தேன்னா 2 into 10 power minus 25 சொல்லி அந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கோ, H into Cக்கு பதிலாக. சரியா? அப்போது ½ ஓகே 9 into 10 to the power of -31 v² is equal to HCயோட வேல்யூ என்ன? 2 into 10 power minus 25 1/λ0. ரெண்டுலேயுமே 10 power minus 10 நான் காமன் எடுத்துட்டேன். இதை இப்படி கொண்டு போய் சப்ராக்ட் அண்ட் மல்டிப்ளை தானே பண்ண போகிறோம். அப்போ இது சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 714 வந்துச்சு. 3250 2536. ஓகேவா? ஸோ இந்த 2 அங்கிட்டு போயிடும். ஸோ 2 into 2 4 ஆயிடுச்சு. 4 into 714 கரெக்டாக டிவைட் பை 9 டிவைட் பை 3250 divided by 2536. ஓகேவா? இதில் பாருங்க 1 2 3 4 5 6. ஸோ 38 into 10 power minus 6ன்னு போடலாமா? மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணு. இது இங்கிட்டு வந்துடும். ஸோ மொத்தம் 41 minus 25 அப்போ 16 வருது.
இதை சிம்பிளை பண்ணால் 38 இன்ட்டு 10⁻10. இதுக்கு ரூட் எடுத்துக்கோ. ஸோ 6 இன்ட்டு 10⁻5. ஓகேவா? உனக்கு எப்படி வேணுமோ நீ இதுக்கு மேலே நீ சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். உனக்கு மெத்தட் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, டவுட் இருந்தால் கேளு. ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் வந்து லெக்சர் எண்ட் ஆகுது. நீங்கள் நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருங்க. ஓகே, டிஃபிகல்ட்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதே மாதிரி லாஸ்ட் 2019 2024 வரைக்கும் மினிமம் இவ்வளோ வருஷத்தில் கேட்ட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ரிலேட்டடான எல்லா கொஷின் சால்வ் பண்ணி பழகிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் நைஸ் டே.